யான விடுதலை தேவனாலே நிரப்பப்பட்டேன், பரிசுத்தரோடு ஜீவிக்கிறேன், அனுதினமும் புதியவை இயேசு என் பட்சம் நிற்கிறார், மீட்பரின் அன்பில் மகிழ்ந்து சேர்க்கிறேன், சத்தியத்தை கண்டடைந்தேன், மகிமையான விடுதலை தேவனாலே நிரப்பப்பட்டேன், பரிசுத்தரோடு ஜீவிக்கிறேன், அனுதினமும் புதியவை இயேசு என் பட்சம் நிற்கிறார், மீட்பரின் அன்பில் மகிழ்ந்து சேர்க்கிறேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய விதத்தை நாம் 120ஆம் சங்கீதத்துக்கு நாம் திருப்புவோம். 120 වෙනි ගීතාවලියට හරවමු. 120ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ගීතාවලිය 120 6 වන පදය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. சமாதானத்தை பகைக்கிறவரிடத்திலே என்னுடைய ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். සමාදානයට වේශ කරනා සමග මාගේ ආත්මය බොහෝ කල වාසය කළේය කියා ගීතාවලිකාරයා පවසනවා. சமாதானம் என்பது மிகவும் ஒரு அருமையான வார்த்தையாக இருக்கின்றது. සමාදානය කියන අවස්ථාවදී තාමත් අනර්ග වචනයක් තිබෙනවා. சமாதானம் 3 இடங்களிலே, அதாவது 3 நபர்கள் மத்தியிலே பாதுகாக்கப்பட வேண்டும். සමාදානයේ ස්ථානයන් 3ක පුද්ගලයන් 3 දෙනෙක් අතර ඒ ආරක්ෂා කරලා ලබන්න ඕනේ. ஒன்று, நாம் நமக்குள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். එකක් අපි අප තුල සමාදානය තිබෙන්න ඕනේ. இரண்டாவது, நாம் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருக்க வேண்டும். දෙවනුව සියලු මනුෂ්‍යයන් හා සමග සමාදානය තිබෙන්න ඕනේ. மூன்றாவது, நாம் தேவனோடு சமாதானமாக இருக்க வேண்டும். තුන්වන අපි දෙවියන් වහන්සේ සමග සමාදානය තිබෙන්න ඕනේ. இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளிலும் கூட அநேகர் சமாதானம் இல்லாதவர்களாய் காணப்படுகிறார்கள். අද දේවදරුවන් අතරේ බොහෝ දෙනෙක් සමාදානයේ නැතුව සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. மாத்திரமல்ல එපමණක් නෙවෙයි, நம்முடைய ஆத்துமா சமாதானம் உள்ளதாய் காணப்பட வேண்டும். අපගේ ආත්මීය සමාදානයෙන් පූර්ණව තිබෙන්න இந்த ඕනේ. வசனத்தில் நாம் கவனிக்கின்றோம், சமாதானத்தை பயக்கிறவரிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று அவன் சொல்லுகின்றதை මේ பார்க்கிறோம். පදේ අප සලකනවා සමාදානයට වේශ කරනා සමග මාගේ ආත්මය බොහෝ කල වාසය කළේ සැහැ කියා. பாருங்கள், இந்துக்கள் கூட என்ன சொல்லுகிறார்கள்? හින්දු භක්තිකයන් කියන්නේ කුමක්ද? ஆத்துமா சாந்தி அடைய, சமாதானம் அடைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் என்று சொல்லுகிறார்கள். ආත්මය නිමාඩු ගැනීම සඳහා අප ප්‍රාර්ථනා කරනවා කියවන පවසනවා. மனிதருடைய ஆத்துமாக்கள் சமாதானம் அடைய வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். මලවුන්ගේ ආත්මීය සමාදානයට ලැබෙන්න ඕනි කියලා ඔවුන් ප්‍රාර්ථනා කරනවා. சமாதானம் உள்ள இடத்துக்கு போக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். සමාදාන ඇති ස්ථානයට යන්න ඕනි කියලා ඔවුන් කැමති වෙනවා. இந்த இடத்திலே சமாதானத்தை பகைக்கின்றவர்களிடத்திலே என்னுடைய ஆத்துமா குடியிருந்தது போதும் என்று சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். සමාදානයේ වේශ කරන්නන් අතරේ මාගේ ආත්මය වාසය කළා ඒ ඇති කියලා පවසනවා. நீங்கள் யாராகிலும் இப்படியாக வாஞ்சித்திருக்கிறீர்களா? ඔබගෙන් කවුරු හරි මේ ආකාර ආශාවෙ තිබෙනවද? இப்படியாக உங்களுடைய ஆத்மாவை குறித்து நீங்கள் கருத்திலே கரிசனை உள்ளவர்களாக இருந்திருக்கிறீர்களா? මෙලෙස ඔබගේ ආත්මය ගැන ඔබ සැලකිල්ලක් දැක්වද? ஆத்துமா அழியாதது, நித்தியத்துக்குரியது, உலகத்தை பார்க்கிலும் வெளியேறப்பட்டதாக இருக்கின்றது. ආත්මය විනාශ නොවෙනව දෙයක්, ඒ සදාකාලිකව තිබෙනවා, එය මුළු ලෝකෙට වඩා අනර්ගව තිබෙනවා. இப்பொழுது தானே நம்முடைய ஆத்துமா சமாதானத்திலே குடியிருக்க வேண்டியது அவசியம். දැනදු අපගේ ආත්මය සමාදානයෙන් පූර්ණව තිබෙන්න ඕනේ. சமாதானத்தை பயக்கிறவரிடத்திலே நம்முடைய ஆத்துமா ஒருபோதும் குடியிருக்க கூடாது. සමාදානයේ වේශ කරන්න අතරේ කිසි කලක අපගේ ආත්මය වාසය කරන්නට සුදුසු නැහැ. இது ஒரு ஆழமான காரியம், மிகவும் நாம் கவனிக்க வேண்டிய அநேக சத்தியங்கள் இருக்கின்றது. මේ ගැඹුරු දෙයක් තිබෙනවා, අප තේරුම් ගත යුතු ගැඹුරු බොහෝ සත්‍යතාවයන් තිබෙනවා. நான் ஒரு சில விஷயங்கள், ஒரு சில காரியங்களை நான் பகுதி பகுதியாக சொல்லுகின்றேன். එක් සමහර දේවල් ඔබට කොටස් වශයෙන් බෙදා වෙන් කර දෙන්නම්. முதலாவதாக நாம் பகைக்க கூடாத ஒரு 7 விஷயங்கள் சொல்லுகின்றேன். පළමු කොට අප වෛර කර එපා කරන්නට සුදුසු නැති කරුණු 7ක් இதை කියනවා. வாசிக்கிறோம், சமாதானத்தை இவர்கள் பயக்கிறார்கள். මේ කියව බලනම සාදී සමාදානයට වේශ කරන අය. இதை நீங்கள் முதலாவது காரியமாக எடுக்கலாம். මේ පළවෙනි කාරණා කොට ගන්න நாம் පුළුවන්. சமாதானத்தை பகைக்க கூடாது. අප සමාදානය එපා කරන්න හොඳ නැහැ. இப்படியாக நாம் பகைக்க கூடாத சில ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்கிறவைகளை நாம் பகைக்க கூடாது. වෛර කරන්නට සුදුසු නැති සමහර ආත්මික අත්දැකීම් තිබෙනවා. මේ දේවල් අප ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சமாதானத்தை பகைக்கின்ற இடத்திலே நம்முடைய ஆத்துமா குடியிருக்க கூடாது. සමාදානිය වේශ කරන්නා වාතරේ අපගේ ප්‍රාණය ආත්මය වාසය நம்முடைய කරන්න හොඳ නැහැ. ஆத்துமா, நம்முடைய இருதயங்களிலே
தேவ சமாதானம் தான் ஆளுகை செய்ய வேண்டும். අපගේ ආත්මය අපගේ සිත් තුළ දෙවියන් වහන්සේගේ සමාදානය ආණ්ඩු කළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. ஜோபின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலே යෝබ් 34 14 පදයේ அங்கே நீதியை பயக்கின்றதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ධර්මිෂ්ඨකම ද්වේෂ කරන අය ගැන කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති நாம் වේවා. சமாதானத்தை பயக்க கூடாது, සමාදානයේ ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. அதே போல நாம் நீதியையும் பயக்க கூடாது. ඒ වගේම ධර්මිෂ්ඨකමට ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. நாங்கள் நீதியை சிநேகிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். ධර්මිෂ්ඨකමට ප්‍රේම කළ යුතුයි. நாம் சமாதானத்தை சிநேகிக்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். සමාදානයට අප ප්‍රේම කරන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. நீதியை பயக்கின்ற ஒருவன் ஆளக்கூடும் என்று கேட்கப்படுகின்றது. ධර්මිෂ්ඨකමට වෛර කරනව කෙනෙක් රජකම් කරන්න පුළුවන් ද කියලා இன்றைக்கு අසනවා. பலரும் ஒரு ஆளுகையின் ஜீவி மற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். අද බොහෝ දිනා පාලනයකින් තොර ජීවිතයක් ගත කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. சிலர் தங்களே ஆள முடியாதவர்களாய் கட்டுப்படுத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். සමහර අය අන් අය තමුන්වම පාලනය කරන්න මැඩ පවත්කන්ට බැරි තත්ත්වයේ ජීවත් இதற்கு වෙනවා. காரணம் என்ன? මීට හේතුව කුමක්ද? அவர்கள் நீதியை பயக்கிறார்கள். ඔවුන් ධර්මිෂ්ඨකමට ද්වේෂ කරනවා. நீதியை பயக்கிறவர்கள் ஆளுகை செய்ய முடியாது. ධර්මිෂ්ඨකමට ද්වේෂ කරන්නන්ට රජකම් කරන්න බැහැ. அவர்கள் சிங்காசனம் நிலைநிற்க மாட்டாது. ඔවුන්ගේ සිංහාසනය පවතින්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. 50ஆம் சங்கீதத்தினுடைய 17ஆம் வசனத்திலே 50 වන ගීතාවලියේ 17 වන පදේ ஆண்டவர் கண்டித்துணர்த்துகின்ற ஒரு காரியம் ස්වාමීන් වහන්සේ තරවටු කරමින් හංගවන්නා දෙයක් சிட்சையை நீ பகைக்கின்றாய் என்று சொல்லுகிறார். දඬුවම නුඹ සුළු කරනවා. சிட்சையை நீ பகைக்கிறாய், விரோதிக்கிறாய். දඬුවම එපා කරනවා. சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்பதாக நீ எறிந்து போடுகிறாய். දඬුවමේ ද්වේෂ කරමින් මාගේ වචනය ඔබ ආපස්සට හෙලා දමනවා. உன்னுடைய பிள்ளைகளாகி நாங்கள் சமாதானத்தை பகைக்க கூடாது, நீதியை பகைக்க கூடாது, அதே வேளையிலே சிட்சையும் நாம் பகைக்க கூடாது. දේවදරුවන් වන අපි සමාදානයේ ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. ස්වාමීන් වහන්සේගේ මඟ පෙනීම ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. උන්වහන්සේගේ ධර්මිෂ්ඨකම ද්වේෂ කරන්න හොඳ இந்த නැහැ. வார்த்தையின் வெளிச்சங்களை உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இந்த காலை வேளையிலே இந்த வருஷத்தினுடைய கடைசி கூட்டத்தில் கர்த்தர் கூட பேசுகிறார். நீங்கள் யாராகிலும் நீங்கள் சிட்சையை பயக்கின்றீர்களா? මේ වසරේ අවසාන ඉරිදිනේ රැස්වීමේදී ස්වාමීන් වහන්සේ සමග කතා කරනවා. ඔබගෙන් කවුරු හරි ස්වාමීන් වහන්සේගේ දඬුවම කවුරු හරි එපා කරනවා ද්වේෂ கர்த்தருக்கு කරනවා. ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. சிட்சையை நீங்கள் பயப்பீர்களே ஆனால் நீங்கள் கர்த்தருக்குரியவர்களாக மாற முடியாது. දඬුවම ඔබ ද්වේෂ කරනවා ස්වාමීන් වහන්සේට අයත් කෙනෙක් ලෙස මාරු වෙන්න බැරිය. உங்கள் ஜீவியங்கள் சரிப்படுத்தப்பட மாட்டாது. ඔබගේ ජීවිතය හරිගස්සන්න ලබන්න බැරිය. தேவநாமத்துக்கு மகிமை ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයට මහිම இன்றைக்கு වේවා. எத்தனையோ தன்னுடைய பிள்ளைகள் சிட்சையை பகைத்து ரட்சிப்பை இழந்து போகிறார்கள். අද බොහෝ දේවදරුවන් දඬුවමේ ද්වේෂ කරමින් දෙවියන් වහන්සේගේ ගැලවීම පවා නැති சில කරගන්නවා. தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய சமூகத்திலே காண்பதில்லை. காரணம் அவர்கள் சிட்சையை பகைத்து தேவ சமூகத்துக்கு தூரமாகி விட்டார்கள். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ සමහර දේවදරුවන් දකින්නේ නැහැ. ඔව් හේතු කුමක්ද නම් දඬුවමේ ද්වේෂ කරමින් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ නැත්තු සිටිනවා. சிட்சையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். දඬුවම අප පිළිගන්න ඕනේ. சிட்சை குறித்து நாம் உணர்வடைய வேண்டும். දඬුවම ගැන අප හැඟෙන්න ஏன் ඕනේ. சிட்சிக்கப்படுகின்றோம்? ඇයි අප දඬුවම් ஏன் කරන්නේ? நமக்கு உண்டாகின்றது? ඇයි මිස අපට සිදුවන්නේ? ஏன் நம்மை சிட்சிக்கிறார்கள் ඇයි අපව දඬුවම් කරන්නේ? என்பதை நாம் கவனத்திலே கொண்டு நாங்கள் மறந்திரும்ப வேண்டியது அவசியம். මෙසේ මේ දේවල් අප තේරුම් අරගෙන අප හැරීම ලබන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. அடுத்ததாக ඊළඟට நான்காவதாக 4 වෙනව 129ஆம் சங்கீதத்தினுடைய 5ஆம் வசனத்திலே 129 වන ගීතාවලියේ 5 වන පදේ 129ஆம் சங்கீதம் 129 වන ගීතාවලිය 5ஆம் வசனத்திலே 5 වන පදේ சீயோனை பகைக்கின்றவர்களை குறித்து படிக்கின்றோம். සියොනට ද්වේෂ කරන්නන් ගැන කියවනවා. சீயோனை பகைக்கின்ற அனைவரும் பின்னிட்டு வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். සියොනට ද්වේෂ කරනා සියලු දෙනාම ඔවුන් ලැජ්ජාවට පත්වී ආපස්සට හැරී යනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, நீங்கள் யாராகிலும் சீயோனை பகைக்கின்றீர்களா? මේ දේවදරුවනි ඔබගෙන් කවුරු හරි සියොනට ද්වේෂ කරනවද? எழுத்தின் பிரகாரமாக ஊழியர்கள் சீயோனாக இருக்கிறார்கள். පදත්ත වශයෙන් දේව සේවකයන් සියොනව සිටිනවා. அதே வேளையிலே சீயோனுடைய உபதேசம் இருக்கின்றது. ඒ වගේම සියොන ඉගැන්වීම් තිබෙනවා. சீயோன் என்கின்ற நித்தியமான வாசஸ்தலம் இருக்கின்றது. සියොනිකයා සදාකාල වාසස්ථානයන් තිබෙනවා. சீயோனுடைய ஊழியம் இருக்கின்றது. සියොනේ සේවය இது තිබෙනවා. ஒன்றையுமே நாம் பகைக்க கூடாது. මේ කිසිවකට ඔබ ද්වේෂ කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கூட சீயோனை பகைக்கின்றதான, சீயோனை தூஷிக்கின்றதான அநேகர் இருக்கிறார்கள். අද කිතුණු ලෝකේ පවා සියොනේ ද්වේෂ කරනව, සියොනට අපහාස කරනව බොහෝ දෙනෙක් සිටිනවා. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கின்ற சீயோனின் வெளிச்சத்தை நீங்கள் பகைப்பீர்களே ஆனால் නමුත් දේවදරුවනි ස්වාමීන් වහන්සේ ඔබට දෙනවා සියොන ඔබේ ආලෝකය ඔබ ද්වේෂ කරනවා නම් சீயோனுடைய அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்களே ஆனால் සියොනේ කැඳවීම ඔබ පිළි නොගෙන සිටිනවා නම් இதெல்லாம் சீயோனை பகைக்கின்ற அனுபவம் என்பதை மறந்து போக வேண்டாம். මේ සියල්ල සියොනට ද්වේෂ කරනව අත්දැකීම් කියා අමතක කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. நமக்குள்ளே
ஆகாப்பின் ஆவி வரக்கூடாது. අප තුළ ආහාබ්ගේ ආත්මය පැමිණෙන්න හොඳ නැහැ. ஆகாப்பை பாருங்கள், ආහාබ් බලන්න. அவன் எலியாவை பார்த்து சொல்லுகின்றான். ඔව් එලියාට කියනවා. என்ன சொன்னா? ඔව් කුමක්ද කිව්වේ? எலியாவை கண்டவுடன் என்ன சொன்னான்? එලියාව දැකලා කුමක්ද කිව්වේ? என்ன சொல்லியிருக்க வேண்டும்? කුමක්ද කියන්ට යුතු තිබුණේ? பாஸ்டர் எலியா பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லியிருக்க வேண்டும். පාස්ටර් එලියා ප්‍රේස් ද ලෝඩ් කියන්න තිබුණා. அவன் என்ன சொன்னான்? ඔව් කිව්වේ කුමක්ද? வேதத்தில் படித்திருக்கிறீர்களா? சொல்லுங்கள். බයිබලයේ කියවලා என்ன තිබෙනවද? விக்கி என்ன சொன்னா? කුමක්ද කිව්වේ? பகஞ்சனே. විරුදුකාරයා. பாருங்கள், எலியா கர்த்தருடைய ஊழியக்காரன், එලියා දිවනාසිගේ සේවකයෙක්. சீயோனுக்கு அடையாளமானவர். සියෝනට සමාන அவன் කෙනෙක්. சீயோனுக்கு போகின்றதில்லை. ඔව් සියෝනට යන්නේ නැහැ. ஆனால் அவனை கண்டுடைய ஆகாப் என்ன சொல்லுகின்றான்? නමුත් ඔහු දැක ආහාබ් කිව්වේ කුමක්ද? பகஞ்சனே என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம். සතුරා කියලා කියනවා. இன்றைக்கு சில தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊழியர்கள் பகஞ்சர்களாய் காணப்படுகிறார். අද සමහර දේවදරුවන්ට දේවසේවකයන් සතුරන්ව සිටිනවා. சத்தியத்தை நான் உங்களுக்கு சொன்னதினாலே நான் உங்களுக்கு சத்ருவானேன் என்று பரிசுத்த பவுல் கேட்கிறார். සුදු පෞල්තුමා අසනවා සතිතාව ඔබට කියා දු නිසා මම ඔබලාට සතුරක් උනේ මෙදි කියා. சீயோனை பகைக்கிற அனுபவம் நம் யாருக்குள்ளும் காணப்படக்கூடாது. සීනට ද්වේෂ කරන අත්දැකීමක් අපගෙන් කිසි කෙනෙකුට තිබෙන්න හොඳ නැහැ. சீயோனை நேசிக்க வேண்டும். සියෝන ප්‍රේම කරන්න ඕනේ. சீயோனை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். සියෝන්ට ප්‍රේම කරනන් ඔවුන් සුවසේ වාසය කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියවා. பெற்றார்கள் நீங்கள் சீயோனை நேசிக்க வேண்டும். දෙමාපියන් වන ඔබ සියෝන්ට ප්‍රේම කළ යුතුයි. அப்பாடா ஒரு மாதிரி நான் ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு சொல்லி மௌனமா இருக்க கூடாது. මම පෞල් ජීවිතේ පැමිණියා කියලා ඔබ නිහඬව සිටින්න හොඳ නැහැ. நீங்கள் சீயோனை நேசிக்கணும். அப்படியாக ඔබ සියෝනට ප්‍රේම කරන්න ඕනේ කියලා සිදු. உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சீயோனுக்கென்று தத்தம் செய்து பிரதிஷ்டை பண்ணி நீங்கள் வளர்க்க வேண்டும். சீயோனை நீங்கள் உருவாக்க வேண்டும். ඔබගේ දරුවන් කැප කරලා සියෝනට කියලා ඔබ හදා වඩන්න ඕනේ. ඔවුන් ඒ ආකාර නිර්මාණය කරන්න ඕනේ. பாருங்க, ஒரு இன்ஜினியருக்கு படிப்பிச்சா அவன் இன்ஜினியரா வந்தா எனக்கு என்ன கவனிப்பான், நல்லா இருப்பான் என்றெல்லாம் சொல்லி நாம் ஒரு டார்கெட் வச்சு பிள்ளைகளை படிப்பிக்கிறோம். එන්ජිනියර් කෙනෙකුට මාගේ දරුවෙක් ඉගෙන ගත්තොත් ඔව්ව මාව හොඳට බලා ගන්නවා, හොඳට ජීවත් වෙනවා කියලා මෙසේ අපි මේ ආකාර සිතේ තබමින් උගන්වනවා. இருக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போனால் உழைக்க இயலாது, யூரோப் கண்ட்ரிக்கு போனால் உழைக்கலாம்னு சொல்லி டார்கெட் பண்ணி பிள்ளைகள் அங்கே அனுப்புறதுக்கு ஃபுல் ட்ரை பண்ணுவாங்க. මැද පෙරදිග රටවලට ගියොත් හම්බ කරන්න බෑ. ඒ නිසා යුරෝපීය කන්ට්‍රි වලට ගියොත් හම්බ කරන්න පුළුවන් කියා මේ ආකාර දෙමාපියන් දරුවන් යවන පිණිස උත්සාහ இந்த කරනවා. வெளிச்சமெல்லாம் உங்களுக்கு தெரியுது. මේ ආලෝකය ඔබට දන්නවා. எங்க உழைக்கலாம், කොහෙද හම්බ කරන්න எங்க පුළුවන්, விதைச்சா எங்க அறுக்கலாம், කොහෙද பிள்ளைகளை எப்படி படிப்பிச்சு அப்படி பிள்ளைகளை உயர்நிலைக்கு கொண்டு வரலாம், දරුවන්ට අධ්‍යාපනය ලබා எல்லாம் දුන්නොත් உங்களுக்கு தெரியுது. මේ හැම දෙයක්ම ඔබට දන්නවා. ஆனா நித்தியத்தில் உயர்ந்திடமாகிய சீயோனில பிள்ளைகள் காணப்படும்படியாய் නමුත් සදාකාලයේ උසස් ස්ථානයේ සියෝනි මාගේ දරුවන් දකින්න நீங்கள் சீயோனை ඕනේ. நேசிக்கின்றீர்களா? සියෝනට ඔබ ප්‍රේම කරනවද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. சீயோனை நீங்கள் பகைக்க கூடாது. සියෝන ඔබ ද්වේෂ කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சுவாமிநாதனுக்கு சீயோனை பகைக்கிறவர்கள் வெட்கி பின்னிட்டு திரும்புவார்கள் என்று தான் வேதம் சொல்லுகின்றது. සියෝනට ද්වේෂ කරන්නන් ඔවුන් ලැජ්ජාවටපත් වී ආපස්සට හැරී යනවා කියලා දේවචනික. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීනාසික නාමයට எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சீயோனுக்கு அனுப்புறீங்க, தயாரா இருக்கிறீர்கள்? කී දෙනෙක් ඔබගේ දරුවන් සියෝනට එවන්ට ඔබ அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். හලෙලුයා කියන්න. பாத்தீங்களா? இதுல விளங்குதானே உங்களுக்கு? ஆனா நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? ඔබ කුමක්ද කරන්නේ? யாரோ பெத்த பிள்ளைகள் வந்து இங்க ஊழியம் செய்றாங்க. කවුරු හරි හදා වැඩපු කෙනෙක් සේවයට පැමිණෙනවා. அவர் சரியில்லை, හරි නෑ. அந்த சிஸ்டர் சரியில்லை, ඒ සිස්ටර් හරි அவன் නෑ. கொஞ்சம் கொச்சிக்கா போல இருக்கிறாங்க, මිරිස් වගේ ඉන්නවා. கொஞ்சம் கடினமா இருக்கிறாங்க. ටිකක් දැඩිව සිටිනවා. இவங்க கொச்சிக்கா போல இருக்கும்படியாகவும் வரல, வெங்காயம் போல இருக்கும்படியாகவும் வரல, ஆண்டரை போல ஆகும்படியாகவும் உங்களை ஆண்டரை போல ஆக்கும்படியாக தான் நாங்கள் வந்திருக்கிறோம். මිරිස් කරලක් වගේ ලුණු ගෙඩියක් වගේ සිටිනවා කියලා පැමිණෙන්නේ නෑ. ස්වාමීන් වහන්සේ මේ පැමිණෙනු කියලා පැමිණියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියවා. ஆகையினாலே நீங்கள் சீயோனை நேசிக்க வேண்டும். ඒ නිසා ඔබ සියෝනට ප්‍රේම කළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. நாம் யாரும் சீயோனை பகைக்கின்றவர்களா இருக்க கூடாது. අපගේ කිසි කෙනෙක් සියෝනට ද්වේෂ කරන්නේ சீயோனுடைய නැහැ. மேன்மையை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். සියෝනේ උතුම්කම ඔබ තේරුම් ගන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට வாலிபர்கள் கூட තරුණයන් පවා உங்களை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைப்பாரேயானால் සේවයට කියා ඔබ කැඳවනවා නම් நீங்கள் யாரும் இதை நீங்கள் நிராகரித்து புறக்கணித்து நீங்கள் சீயோனை பகைக்கின்றவர்களாய் மாறக்கூடாது. ඔබ ඒ ආකාර ඔබ තේරුම් අරගෙන සියෝනට වෛර කරමින් එපා කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. எங்களை நிலைநிறுத்துவதும் நம்மை காப்பதும் நம்மை சுமப்பதும் தேவனாக இருக்கிறார். අපව ස්ථීරව පිහිටුවා තබන්නේ අපව ආරක්ෂා කරන්නේත් අපගේ දිව්‍යන් වහන්සේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. நாம் சீயோனை அதிகமாக நேசிப்போமாக. අප බොහෝ දුරට සියෝනට ප්‍රේම කරමු. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. விசுவாசிகள் நீங்கள் அதிகமாய் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். ඇදලිවන්තයන් වන ඔබ දෙවියන් සේවකයන්ට බොහෝසේ යාඥා කරන්න நீங்கள் ඕනේ. ஊழியத்தை நேசிக்க வேண்டும். සේවයට ප්‍රේම කරන්න ඕනේ. அதிகமாய் ஊழியர்களுக்காக ஜெபித்து நீங்கள் ஜெபத்திலே தாங்க வேண்டும். දෙවියන් සේවය සඳහා ඔබ යාඥා කරවීන් සේවකයන් දරා நீங்கள் ගන්න தான் ඕනේ. சீயோனுக்கு வராவிட்டாலும் கூட நீங்கள் சீயோனை நேசிக்கின்றவர்களாய் மாற வேண்டும். ඔබ සේවයට පැමිණියේ නැත්නම් කමක් නැහැ. ඔබ සියෝනට ප්‍රේම කරන්න ලෙස මාරු වෙන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. ஆறாவது காரியமாக හයවන කරුණ நீதிமொழிகள்
சாரி 5வது காரியம் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே හිතෝපදේශ 25 10 වන පදය. நீதிமொழி 29:10 சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்த பிரியர்கள் உத்தமனை பகைக்கிறார்கள். ලේවල්ට ප්‍රිය කරන්නන් උතුම් අයද ද්වේෂ කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. இரத்த பிரியர்கள் உத்தமர்களை பகைக்கிறார்கள். ලේවල්ට ප්‍රිය වන්නන් ඔවුන් උතුම් අයද ද්වේෂ நாம் කරනවා. சமாதானத்தை பகைக்க கூடாது, සමාදානයට ද්වේෂ කරන්න நீதியை பகைக்க கூடாது, ධර්මිෂ්ඨකමට ද්වේෂ කරන්න சிட்சையை එපා. நாம் பகைக்க கூடாது, දඬුවමට ද්වේෂ சீயோனை කරන්න එපා. பகைக்க கூடாது, සීන ද්වේෂ කරන්න එපා. உத்தமர்களை நாம் பகைக்க கூடாது. උත්තමයන්ට ද්වේෂ කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. உத்தமர்களை நாம் பகைக்க கூடாது. උත්තමයන්ට ද්වේෂ කරන්න එපා. தேவநாமத்துக்கு மகிமை ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයට சில தன்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள், சில தன்னுடைய பிள்ளைகள் සමහර இருக்கிறார்கள், දේව දරුවන් සිටිනවා. உண்மையானவங்களோட சேர மாட்டாங்க, உண்மையானவங்களோட சேர மாட்டாங்க, අවංක අය සමග එකතු වන්නේ නැහැ. உத்தமர்களோட சேர மாட்டாங்க, උතුම් අය සමග එකතු වන්නේ නැහැ. உத்தமர்களை பகைச்சிட்டு இருப்பாங்க. උතුම් අය සමග ඔවුන් එකතු වන්නේ. யாராவது ஒரு குழப்பம் பண்றவன் சபையில அல்ல விட்ட சண்டை போடுறவன், ஏதாவது ஒரு கலகம் பண்றவன், பின்மாற்றக்காரர், இவங்களோட என்ன சொன்னா தோல்ல தோல் போட்டு சேர்ந்துட்டு இருப்பாங்க. සඳු දබර කරන අය, කැරලිකාරකම් කරන අය, පසුබටකාරයෙක් මේ අය සමග ඔවුන් இரத்த பிரியர்கள் உத்தமர்களை பகைக்கிறார்கள். ලේක් වලට ප්‍රිය වන්නන් උතුම් අයව ද්වේෂ இரத்த பிரியர் என்று சொன்னா என்ன? ලේවලට ප්‍රිය කරන්නන් කවුද? சமாதானத்தை பகைக்கிறவங்க அவங்களும். සමාදානයේ වෛර කරන්න. சமாதானம் இருக்க விரும்பாதவங்க, සමාදානයට කැමති சண்டை போடுறவங்க, සඳු කරන අය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. இரத்த பிரியர்களாய் நாம் காணப்படக்கூடாது. මේ ආකාර ලේවලට අප ප්‍රිය நாம் නොවී இரத்தம் சிந்துகின்றவர்களாய், අප ලේව ගුරන්නන්, கொலைபாதகராய், මිනිමරන්නන්, கலகக்காரராக, කැලලිකාරයන්, ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் உத்தமர்களை நாம் பகைக்கின்றவர்களாய் நாம் காணப்படவே கூடாது. ආත්මික ප්‍රකාරයට මේ ආකාර උතුම් අයව අප ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි වේවා. 6வது காரியமாக 6 වෙනි කරුණ. நான் சில விஷயங்கள் சொல்லுகின்றேன் பாருங்கள். சம்பவம் 1 யோவான் 4:20 පළවෙනි යෝවාන් 4:20 சகோதரனை பகைக்கிறது குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. සහෝදරයාට වෛර කිරීම ගැන කියා තිබෙනවා. எபேசியர் 5:29 එපිස 5:21 தன் சொந்த மாம்சத்தை பகைச்சவன் ஒருவனும் இல்லையே. තමාගේම මාංශය ද්වේෂ කළාව කෙනෙක් නැහැ. நீதிமொழிகள் 13:29 හිතෝපදේශ 13:9 பிரம்பை கையாளதவன் மகனை பகைக்கிறான். ඉපල ගන්න ඇති තැනේ තමාගේ இதெல்லாம் ஒரு පුත්‍රයාව ද්වේෂ කරනවා. ஃபேமிலி சம்பந்தப்பட்டான காரியம், ஒரு குடும்பம் சம்பந்தப்பட்டான මේ காரியம். දේවල් පවුලකට සම්බන්ධව තිබෙන பாருங்க, දේවල්. சகோதரனை பகைக்க கூடாது. 1 யோவான் 4:20 පළවෙනි යෝවාන් 4:20 எபேசியர் 5:29 சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது. තමාගේම ශරීරය ද්වේෂ කරන්න හොඳ නැහැ කියලා එපිස පොතේ කියා තිබෙනවා. நீதிமொழிகள் 13:29 பிள்ளையை பகைக்க கூடாதா. හිතෝපදේශ 13:29 දරුවන්ට ද්වේෂ කරන්න கவனிங்க, සලකන්න. உங்க பிள்ளை நீங்க எப்படி பகைக்கிறீங்க? ඔබගේ දරුවාට ද්වේෂ කරනවා. பிரம்பை கையாளாதவன் ඉපල අතට ගන්න உங்க பிள்ளைகளை கண்டிச்சு வளகாட்டி ඔබගේ දරුවන්ට ඔබ விருப்பம் போல வளர விடுவீங்கன்னு சொல்லி சொன்னா කැමති ආකාරයට හැදෙන්න ඉඩ மக்களுக்கெல்லாம் வாங்கி கொடுத்து ඊළඟ හැම දෙයක්ම பாருங்க, பிள்ளைகளை நீங்க கண்டிச்சு வளகாட்டி දරුවන් ඔබ දරුවට நீங்க என்ன செய்றீங்க? என்ன செய்றீங்க? பிள்ளைய பகைக்கிறீங்க. දරුවාට දේශ කරනවා. பிள்ளைய பகைச்சு பிள்ளை நரகத்து போறதுக்கு நீங்க வழி சமைச்சு கொடுக்குறீங்க. දරුවාට දේශ කරමින් දරුවන් ඉරියට යන පිරිස கூட்டத்துல මාර්ගය பிள்ளைகளை நீங்க விளையாட விடுறது, රැසීමේදී දරුවා සෙල්ලම් කරන්න பிள்ளைகளுக்கு දෙනවා. சாப்பாடு கொடுக்கிறது, ළමයිට කැම இதெல்லாம் நீங்க දෙනවා. செய்யக்கூடாது. මේ දේවල් කරන්න கர்த்தர் ඕනේ. கனிவினம் பண்றான காரியங்கள். ස්වාමිනාසේ අගෞරවයට පත් කරන பிள்ளைகளை நீங்கள் பகைக்க கூடாது. දරුවන්ව දේශ කරන්න ඕනේ නැහැ. பிரம்பெடுத்து போடணும். ரெண்டு ඉපල අරගෙන ගහන්න. பாருங்க, சில பிள்ளைகள்ல சில பிள்ளைகளை கண்டிச்ச உடனே சில பெற்றோர் சண்டைக்கு வந்துருவாங்க. සමහර දරුවන්ට දඬුවම් කර අවස්ථාවේදී දෙමෝපියන් සඳුරට එනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසේ பெரியவங்க சண்டை ஸ்கூல் டீச்சர் யாரும் உங்களை கண்டிச்சா நீங்க பிரச்சனை விட்டுருங்க. දරුවන්ට දනුවම් කරන අවස්ථාවේදී බාතරින්න. உங்களோட பிள்ளை ஆத்மாவை நீங்க நேசிக்க வேண்டும். ඔබගේ දරුවා ඔබගේ அவனோட ආත්මයට ප්‍රේම சர்வ කරන්න ඕනේ. பிரகாரமான வளர்ச்சி, அவனோட படிப்பை மாத்திரம் நீங்க நேசிக்க கூடாது. ශරීර ප්‍රකාර දේවල්ට ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. அடுத்தது சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது. சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. තමාගේම මාංශයට වෛර කළාව කිසි කෙනෙක් නැත. சொந்த மாம்சத்தை பகைச்சவன் யார் தெரியுமா? තමාගේම මාංශයට වෛර කළේ කවුද? மார்க்கு சுவிசேஷத்துல வாசிக்கின்றோம். මාක්ස් සුබාරංචි පොතේ அசுத்தாவி பிடிச்சவன் අශුද්ධ ආත්මය கல்லுகளினால ගල් වලින්ද தன் சொந்த சரத்தை காயப்படுத்தி கொண்டிருந்தான். තමාගේම ශරීරය ඉරා ගත්තා. இப்ப கூட்டத்துக்கு வந்திருப்பாங்க சில பேர், සමහර අය රැස්වීමට පැමිණි சொந்த மாம்சத்தை பகைத்து விட்டு තමාගේම මාංශයට ද්වේෂ කරනවා. மனைவிட ஃபுல் ஃபைட். භාර්යාව සමගම සම්ඩු කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිවා. ஒரு முறை பாஸ்டர் பொடிக்குஞ்சி ஒரு கதை சொன்னார் பிரசங்கத்தில். පස්ටර් පොඩිකුංජි දේශනාවේදී ஒரு நாள் කතන්දරයක් ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஒரு விசுவாசி பயங்கர சண்டையா. එරිදීම රැස්වීම අවස්ථාවේදී ඇදලිවන්තයෙක් නිවසේ සණ්ඩේලා සම්ඩු දබර පිටිසිட்டு. කළා. සම්ඩු කරලා நல்ல வெள்ளை உடுத்திட்டு සුදු වස්ත්‍ර ඇඳගෙන கூட்டத்துக்கு வந்தார். රැස්වීමට පැමිණියා. கூட்டத்துக்கு வந்து நேர வந்தது மேடைக்கு தான். රැස්වීමට පැමිණ அவர் வேற கணக்கா பாட்டு முடிஞ்சு அவன் கூட்டம் முடிஞ்சு சாட்சி போய் கொண்டிருக்கிறார். ගීතිකාව අවසන් වී සාක්ෂි කියමින් සිටියා. நேர வந்து
ඉදිරියට පැමිණ கத்தர் நல்லவரானு தெய்வம் என்னை அனுக்கிரகிச்சு கத்தர் எனக்கு சகாயம் செஞ்சு எல்லாம் சாட்சி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். ස්වාමීන් වහන්සේ යහපත්ය උන්වහන්සේ මට උපකාර කරා කියා මෙසේ සාක්ෂි කියන්න පටන් ගත්තා. அப்போ பின் சீட்டில் இருந்த மனைவி அறியாமன்னு சொல்லிச்சான், எனக்கு தெரியும்னு சொல்லிச்சான். පිටිපස්සේ වාඩි වී සිටියා භාර්යාව කිව්වා මට දන්නවා කියා. கத்தர் அனுக்கிரகிச்சது, ஆனால் இவருங்க மனைவிக்கு அடி போட்டது. சொந்த மாம்சத்தை பயிற்சி யாரும் வந்திருக்கீங்களா? තමාගේම මාංශයට වෛර කරන කෙනෙක් සිටිනවද? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයෙන් நாம் அப்படியாக இருக்க கூடாது. අපි එසේ සිටින්න හොඳ நாம் නැහැ. பகைக்க கூடாது, சொந்த மாம்சத்தை பகைக்க கூடாது. අපගේ මාංශයට වෛර කරන්න இன்னொரு ඕනේ. காரியம், තව දෙයක්. நாங்கள் கிறிஸ்துவனுடைய மாம்சத்துக்கும் இரத்தத்துக்கும் உரியவர்கள். ක්‍රිස්තුස්ගේ මාංශය හා රුධිරයට අප ආයත සිටිනවා. கிறிஸ்துவ மாம்சத்தை சொந்த மாம்சம் என்பது நாம் கிறிஸ்துவனுடைய சபையை காட்டுகிறது. ක්‍රිස්තුස්ගේ ශරීරයේ නවසාදී සභාව පෙන්වන්න කරනවා. சபையை நாம் பகைக்க கூடாது. සභාවට වෛර කරන්න கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ஒரு சின்ன பிரச்சனை வந்துட்டா, කුඩා ප්‍රශ්නයක් නම් சின்ன ஒரு பிள்ளையான விளக்கம் வந்துட்டா, වැරදි තීරණ நான் இனி වැටෙනවා. கூட்டத்துக்கு வர மாட்டேன், රැස්වීමට පැමිණෙන්නේ நான் නැහැ. இனி சபைக்கு வர மாட்டேன், සභාවට පැමිණෙන්නේ இங்க நான் இனி வர மாட்டேன். මම මේ ස්ථානට நான் එන්නේ சொந்த නැහැ. மாம்சத்தை பகைக்கிற அனுபவம். තමාගේම ශරීරයට වෛර කරන අය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. இந்த அனுபவங்களை உங்களுக்கு வேண்டாம் பிரியமானவர்களே. මේ අත්දැකීම් අපිට පැමිණියෝ. மேலும் தன் சகோதரனை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன், තමාගේ සහෝදරයට වෛර කරන මිනිමරණයකට அவன் සමානයි. பொய்யன் ඔව් බොරු ஒன்றெல்லாம் කාලේ. வேதம் சொல்லுகின்றது. විසි දේවචනිකයක් තිබෙනවා. இப்படிப்பட்டதான பகைகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. මේ ආකාර වෛර කිරීම අප තුල තිබෙන්න හොඳ නැහැ. பிள்ளைகளை பகைக்காதீங்க. දරුවන්ට ද්වේෂ කරන්න එපා. புருஷன் மனைவிகளில் பகைகள் இருக்கக்கூடாது. පුරුෂයා භාර්යාව අතරේ ද්වේෂ நீங்க කිරීමක් நல்ல ஒரு තිබෙන්න හොඳ නැහැ. சாட்சியான ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை நீங்கள் செய்ய ඔබ வேண்டும். සාක්ෂිමත් යහපත් ජීවිතයක් ගත කරන්න ඕනේ. இன்றைக்கு பலரும் தங்கள் சொந்த மாம்சத்தை பகைத்து இப்படியாக ஜீவித்துக் අද கொண்டிருக்கிறார்கள். බොහෝ දෙනා තමාගේම මාංශයට වෛර කරමින් මෙසේ ජීවත් වෙමින් සිටිනවා. கர்த்தர் தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම கர்த்தருடைய වේවා. வார்த்தையின் வெளிச்சத்தில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். ඒ නිසා උන්වහන්සේගේ වචනේ ආලෝකයෙන් நீங்கள் ඔබ பகைக்கின்றீர்களா? ඔබ වෛර කරනවා. கடைசியாக අවසන් වරට 139 சங்கீதம் 139 ගීතාවලිය 21 வசனத்திலே 21 වන පදේ 139 சங்கீதம் 139 ගීතාවලියේ 21 வசனத்திலே 21 වන පදේ கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் ස්වාමිනී ඔබ වහන්සේට වෛර කරන්න මා වෛර නොකරන පිණිස உமக்கு விரோதமாக எழும்புகின்றவர்களை நான் அறிவறுக்காமலும் இருப்பேனோ என்று சொல்லி கேட்கின்றதை பார்க்கின்றோம். ඔබට විරුද්ධව නැගිටින්නන්ට මා වෛර නොකර සිටින්ද முழு பகையாக நான் அவர்களை பகைக்கின்றேன். මේ ආකාර සම්පූර්ණයෙන් මාවට වෛර இது කරන්නේ என்ன காரியம்? මේ කුමක්ද இங்கே நாம் கர்த்தரை பகைக்கின்றதை குறித்து படிக்கிறோம். මේ ස්ථානයේ ස්වාමීන් වහන්සේට වෛර කිරීම පිළිබඳව කියවනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. எத்தனையோ தன்னுடைய பிள்ளைகள் கர்த்தரை பகைக்கிறார்கள். බොහෝ දේවදරුවන් ස්වාමීන් වහන්සේට වෛර நான் කරනවා. இதில் ஒரு 4 விஷயம் சொல்லுகின்றேன். කරුණු 4ක් කියන්න. இப்ப நான் 7 விஷயம் உங்களுக்கு சொன்னேன். කරුණු 7ක් நாங்கள் ඔබට කිව්වා. பகைக்க கூடாதான 7 காரியங்கள். අප நாங்கள் பகைக்க கூடாத 7 காரியங்கள். අප වෛර නොකළ යුතු කරුණු 7ක්. இப்பொழுது நான் சொல்ல போகிற காரியம் දැන් මා කියන්ට நாம் යන්නේ பகைக்க வேண்டிய காரியங்கள். අප වෛර කළ යුතු දේවල්. காரணம் හේතුක தேவன் இவைகளை பகைக்கிறார். ස්වාමීන් වහන්සේ මේ දේවල් වෛර කරනවා. சிலர் கர்த்தரை பகைத்து ஜீவிக்கிறார்கள். සමහර අය ස්වාමීන් වහන්සේට වෛර කරමින් ජීවත් கர்த்தரோட சண்டை වෙනවා. போடலாமா? கர்த்தரோட கூட சண்டை போடலாமா? ස්වාමීන් වහන්සේ සමග සම්ඩු කරන්න පුළුවන්ද? ஹல்லேலூயா. ஜெபத்துல போடுற காரியம் வேற. යාඥාවේ පොරබැදීම වෙන දෙයක්. ஜெபத்துல சிலர் ஒரு நாள் விசுவாசி வந்து சொன்னாங்க, ඒක ඇදලිවන්තී කිව්වා. நான் அந்த கிழவனோட சண்டை போட்டு வந்தேன். මම මේ නාකියා සමග සම්ඩු කරලා පැමිණියා. யாரடா கிழவன் பார்த்தா ஆண்டரோட சண்டை போட்டு வந்திருக்காங்க. කවුද කියලා බලන අවස්ථාවේදී දිවෙනහස් සමග සම්ඩු කරලා පැමිණියා. கர்த்தருக்கு ஏன்னு சொன்னா அவர் நரைத்த முடிவுள்ளவர் என்று பைபிள்ல சொல்லி இருக்குதானே. උන්වහන්සේ வன்மையான முடிவுள்ளவர் என்று அப்ப கிழவனோட சண்டை போட்டு வந்தான்னு சொன்னா. සුදු ලොම් ඇත්තාවු ඉස්සේ පැසුණු කෙනෙක් කියලා කියා තිබෙනවා. ඒ නිසා ඒ නාකියා அந்த சண்டை அல்ல. சிலர் கர்த்தரோட கூட கசப்பு, සමහර අය දෙවෙනස් සමග තිත්තකම கர்த்தரோட கூட மனசாம வச்சிருக்காங்க. උන්වහන්සේ සමග අමනාපයි ஆண்டவர் எனக்கு இப்படி செஞ்சாரு, දෙවෙනස් මේ ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துறாரு. ඇයි මෙසේ උන්වහන්සේ அது மாத்திரமல்ல, එපමණක් නෙවෙයි இன்னமாக தன்னுடைய வழிகளை பகைத்து තවත් දෙවෙනස්ගේ මාර්ගයන් දේශ கர்த்தருடைய කරමින් வார்த்தைகளுக்கு பிரமாண வாழ்க்கை வாழ்ந்து උන්වහන්සේගේ මාර්ගයට විරුද්ධ சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் සතිතා පිළිනොගන அநேகர் விதமாய் கர்த்தரை பகைத்து ஜீவிக்கிறார்கள். බොහෝ දෙනා ස්වාමීන් වහන්සේට වෛර කරමින් ජීවත් பிரியமான தன்னுடைய பிள்ளைகளை நாங்கள் பயக்க வேண்டிய சில காரியங்கள் වෙනවා. இருக்கின்றது. මේ දේවදරණී අප දේශ කළ යුතු සමහර දේවල් காரணம் கர்த்தர் அவைகளை பகைக்கிறார். හේතුව ස්වාමීන් වහන්සේ මේ දේවල් වලට ද්වේෂ කරනවා. கர்த்தர் பகைக்கின்றவர்களை நாங்கள் பகைக்க வேண்டும், கர்த்தர் சிநேகிக்கின்றவர்களை நாங்கள் சிநேகிக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේ ද්වේෂ කරන දේවල්ට අපද ද්වේෂ කරන්න ඕනේ. උන්වහන්සේ ප්‍රේම කරන දේවල් අපද ප්‍රේම කරන්න ඕනේ. முதலாவதாக யாக்கோபு 4 அதிகாரம் 4 வசனத்திலே යාකෝබ් 4 වන පරිච්ඡේදයේ 4 වන පදේ உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். ලෝකේ මිත්‍රත්වයේ දෙවෙනහසට සතුරුකම කියලා කියනවා. உலகத்தை நாம் சிநேகிக்க கூடாது, உலகத்தை நாம் பயக்க வேண்டும். ලෝකයේ මිත්‍රත්වයේ තබන්න හොඳ නැහැ. ලෝකේ ද්වේෂ කරන්න ඕනේ. உலக சிநேகம் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. ලෝකේ මිත්‍රත්වයේ අප තුළ තිබෙන්න හොඳ නැහැ. அதன் அர்த்தம் ඒ තේරුම நாம் இந்த உலகத்திலே காணப்படுற சட்டதிட்டங்கள் ஒழுங்குகளுக்கெல்லாம் நாங்கள் மாறாக புறம்பாக நாங்கள் மீறி ஜீவிக்கிறவர்களாய்
இருக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. ලෝකේ නීති රීති මේ අනපනත් වලට අප විරුද්ධව පිටස්තර ජීවත් වෙන්න ඕනි කියලා නෙවෙයි. பிரதர் சொல்லிட்டாரு உலகத்தை பயக்க சொல்லி, බ්‍රදර් කිව්වා ලෝකෙට ද්වේෂ කරන්න நான் ඕනේ. லைட் பில் கட்ட மாட்டேன். මම ලයිට් බිල් ගෙවන්නේ නැහැ. அது சரியா? මේක හරිද? உலகத்தை பயக்க சொல்லிட்டார் பிரதர். ලෝකේ ද්වේෂ කරන්න කිව්වා. நான் ரோட்ல இடப்பக்கத்துலாம் போவேன், ரோட்ல நான் இடப்பக்கத்துலாம் நான் போவேன். பாரே மாமா வம்பத்தமா கமம் கரணும் அப்படின்னு சொல்லலாமா? ரோட்ல இடப்பக்கம் போலாமா? පාරේ වම් පැත්තේ ගමන් කරන්න පුළුවන්ද? அந்த ஒழுங்குகளை நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ඒ පිළිවෙලට ඔබ කීකරු වෙන්න உலகத்தின் ඕනේ. ஒழுங்குகளை நீங்க கீழ்ப்படிய வேண்டும். ලෝකයේ නීති රීති වලට ඔබ வரியை කීකරු நீங்கள் වෙන්න. செலுத்த வேண்டும். ඔබ බදු ஆனால் ගෙවන්න ඕනේ. உலக சிநேகம் உங்களுக்குள்ள காணப்படக்கூடாது. உலக சிநேகம் தோணுக்குமான නමුත් ලෝකයේ මිතුරුකම දෙවෙනහසිරි විරුද්ධ සතුරුකමය. பணம் பிழையல்ல, பண ஆசை பிழை. මුදල් වැරදි නෑ, මුදල් ආශාව அதே போல වැරදි. இந்த உலகம் அல்ல, இந்த உலக சிநேகம் அது தவறாக ඒ இருக்கிறது. වගේම මේ ලෝකේ නෙමේ, ලෝකේ මිත්‍රත්වයේ වැරදිව තිබෙනවා. கர்த்தரை பயக்கிறார், ස්වාමීන් වහන්සේ ඒ ද්වේෂ அதை කරනවා. நாங்களும் பயக்க வேண்டும். ඒ අපද ඒ ද්වේෂ කරන්න கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුතියි. அதான் நான் உங்களுக்கு சொன்னேன், ඒ ඔබට කිව්වේ உலகத்தார போல நீங்க என்ன செய்யக்கூடாது, லோக்கே ஐ மீன். கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடக்கூடாது. නත්තල් සමරන්න එපා. திருவண்ணாமத்துக்கு மைமுண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම நீங்க ஒரு වේවා. புது உடுப்பு தைக்கிறது இல்ல, பிழை இல்ல. ඔබ අලුත් ඇඳුමක් මසන එක හරි වැරදි නෑ. கிறிஸ்துமஸுக்கு சொல்லி நீங்க செய்யக்கூடாது. නත්තලට කියලා ඔබ එසේ කරන්න එපා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුතියි වේවා. நேற்று நான் கொழும்புல வந்த நேரம் பார்த்தா நம்மளோட சவுக்கு மரமெல்லாம் முறிஞ்சிருந்துச்சு. நான் கொஞ்சம் யாரும் உடைச்சிட்டாங்களோ கிறிஸ்மஸுக்கு அப்புறம் பார்த்தா காத்துக்கு விழுந்திருக்கான். කොළඹ සිට පැමිණ අවස්ථාවේදී මේ නත්තල් ගස් වැටි තිබෙනවා. කවුරු හරි කැඩුවද කියලා බැලුවා, බලන අවස්ථාවේදී හුළඟට වැටි තිබෙනවා. மனுஷனுடைய பாவம் சம்பவிச்சதே மரத்துல தான். මනුෂ්‍යයාට පාපය සිදුනේ ගසක් නිසාය. பாருங்க, கிழக்குல தவன் இதே இடத்துல வச்சாரு, கிழக்கே தவன் இதே இடத்துல வச்சிருந்தாரு. නැගෙන ඉරේ දෙවෙනහසේ උයන තබා තිබුණා. அங்கதான் முறிதல் சம்பவிச்சது. ඒ ස්ථානයේ වැරදි සිදු වුණා. தோட்டத்தின் நடுவில் இருக்கின்றதான விருட்சத்தின் மூலம். උයනේ මැද තිබෙනා වෘක්ෂයන්. பாருங்க, தோட்டம், උයන, கிழக்கு, නැගෙනහිර, மரம், ගස. இதெல்லாம் இயேசுல பிறப்போட මේ சம்பந்தப்பட்டிருப்பாரு. සියල්ල ඒ ස්වාංශිකේ උපත සමග இயேசு සම්බන්ධ பிறந்த වෙ තිබෙනවා. கிழக்குல நட்சத்திரம் தோன்றினது. ඒ ස්වාංශයේ ඒ නැගෙනහිරදී மனுஷனுடைய முறுதலுக்காக இயேசு தோட்டத்துல ஜெபித்தாரு. උන්වහන්සේ උයනේදී යාඥා කළා. மனுஷனுடைய முறுதலுக்காக. මනුෂ්‍යයාගේ මිදීම උදෙසා. மரங்களின் நடுவில் சிலுவையில் அவர் தொங்கினார். ගස මැද උන්වහන්සේ කුරුසියේ එල්ලුණා. இப்படியெல்லாம் ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் செலுத்தி தீர்த்திருக்கிறார். මේ උදෙසා උන්වහන්සේ අප උදෙසා සියල්ලගේ நீங்க අවසන් மரம் කළා. எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ඒ නිසා ඔබ ගසක් සිටවන්න අවශ්‍ය නැහැ. நீங்கள் வெளிச்சமாய் மாற வேண்டுமே அல்லாமல் ඔබ ආලෝකයක් වෙන්න ඕනේ நீங்க හැරෙන්න. நத்தருக்கு வெளிச்சம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ඔබ නත්තලට පහන් දල්වන්න අවශ්‍ය නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. நீங்க தான் ஒரு நட்சத்திரமாய் மாற வேண்டுமே அல்லாமல் ඔබ තරුවක් වෙන්න நீங்கள் ඕනේ. பிரகாசிக்க வேண்டுமே அல்லாமல் ඔබ බැබලෙන්න ඕනේ හැරෙන්න. எழுத்தின் பிரகாரம் அந்த கருணை ஒன்று நீங்க செய்யக்கூடாது. පදත්ත වශයෙන් තිබෙනා කිසිම දෙයක් ඔබ කරන්න கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට இதை பாருங்க, ස්තුතියි. உலகத்துல என்னெல்லாம் பண்றாங்க. අද ලෝකේ මොන මොන දේවල් இயேசு කරනවද? ஏன் பிறந்தாருன்னு எனக்கு தெரியாது. ඒසස් ඇයි ඉපදුනේ කියලා බොහෝ දෙනෙකුට දන්නේ නැහැ. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම இயேசு වේවා. ஏன் நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். ඒසස් ඇයි අප උදෙසා මේ ලෝකෙට பூமியில் வந்த පැමිණේ. நம்முடைய சொல்லப்பட்ட பூமியிலே சமாதானம். පොළොවට සමාදානයක් වේ. சமாதானத்தை பகைக்கின்றான் எல்லா அனுபவங்களும் எங்களை மீட்டெடுத்து எங்களை சமாதான தேசத்துக்கு கொண்டு போகும்படியாகத்தான் இயேசு சமாதான பிரபுவாக பிறந்தார். සමාදානයේ ද්වේෂ කරනව හැබදේකේ අප අතහැරීමෙන් ඒසාසේ සමාදානයේ කුමාරයෙක් වශයෙන් ඉපදුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உலக சிநேகத்தவன் பயக்கின்றதான காரியம். ලෝකේ මිත්‍රකම දෙවෙනහසේට සතුරුකමයි. இரண்டாவதாக ரோமர் 8 அதிகாரத்தினுடைய 7 வசனத்திலே රෝම 8 වන පරිච්ඡේදයේ 7 වන පදේ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று வாசிக்கிறோம். මාංශික සිටිවිල්ල දෙවෙනහසට විරුද්ධව සතුරුකමයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. அதை நாங்களும் பகைக்க வேண்டும். ඒටද අපද ද්වේෂ කරන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. காரணம் தேவன் பயக்கின்றவர்களை நாங்கள் பயக்க வேண்டியது அவசியம். හේතු කුමක්ද නම් දෙවෙනහසට සතුරුකම් පාන අය අපත් සතුරුකම් පාන්න ඕනේ. நாங்கள் பகைக்க கூடாத காரியங்களை நாங்கள் பகைக்க கூடாது. ද්වේෂ කරන්නට යුතු දේවල් අප ද්වේෂ කරන්න ඕනේ. நீதியை, சமாதானத்தை, சிட்சையை, சீயோனை நாங்கள் பயக்க கூடாது. ධර්මිෂ්ඨකම සමාදානයේ ධර්මිෂ්ඨකම සියොනට ද්වේෂ කරන්න එපා. அதே வேளையிலே நாம் உலக சிநேகத்தை மாம்ச சிந்தையில் நாங்கள் பயக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். එමෙන්ම ලෝකයේ මිත්‍රකම මාංශික මිත්‍රත්වයේ මේ සියල්ල අප ද්වේෂ කරන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. சமாதானத்தை பயக்கின்றதான காரியங்கள் ஒரு முக்கியமான காரியம் மாம்ச சிந்தையாக இருக்கின்றது. සමාදානයේ ද්වේෂ කරනව වැදගත් දෙයක් මාංශික සිතිවිල්ල. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதை நான் பிற்பாடு விளக்குகின்றேன். පසු ඔබට පහදා දෙන්නම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. நீங்கள் எண்ணாகமம் 22 அதிகாரத்தினுடைய 32 வசனம் படிப்பீர்களே ஆனால் ගණන් කතා 22 32 වන පදේ කියවා බැලුවොත් எண்ணாகமம் 22:32 22 32 அங்கே மூன்றாவதாக தேவன் பெலியாமுக்கு எதிரியாக பகைஞனாக புறப்பட்டு வருகின்றதை பார்க்கிறோம். තුන්වෙනිව ස්වාමීන් වහන්සේ බාලාම්ට විරුද්ධව පැමිණි බව අප කියවනවා. அது என்ன காரியம்? ඒ කුමක්ද? சுயசித்தம் செய்யும்படியாக புறப்பட்டு போனவன் தான் பெலியாம். තම කැමැත්ත කරන පිණිස ගමන් කර ගිය අවතැනත තමයි அநீதியின் கூலியை விரும்பி, அநீதியினுடைய கூலியை விரும்பி අධර්මිෂ්ඨකමේ ඒ කුලිය සොයාගෙන
பணத்தை சம்பாதிக்கும்படியாய், මුදල් හම්බ කර புகழை ගැනීම, சம்பாதிக்கும்படியாய் වස්තු හම්බ කර தன் ගැනීම, சொந்த வழிகள்ல போனவன் தான் பிழையாம். තමාගේම මාර්ගයේ ගියා වූ මනුෂ්‍ය තමයි அவனுக்கு බාලාම්. தேவன் எதிரியாக புறப்பட்டு வந்தார். ඔහුට ස්වාමීන් වහන්සේ විරුද්ධකාරීක පැමිණියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය වේවා. சுயசித்தம் செய்வதை நாம் பகைக்க வேண்டும். තම කැමැත්ත කිරීමෙන් අප ද්වේෂ කරන්න ඕනේ. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிழையாமை நாவி கிரீசம் இடம் கொடுக்க கூடாது. අපගේ ජීවිතයේ වැරදි දෙයක් ක්‍රියා කිරීමට ඉඩ දෙන්න ඕනේ. பிழையாமுடைய வழிகள் நமக்குள்ளே காணப்படக்கூடாது. බාලාම්ගේ මාර්ගය අප තුළ තිබෙන්න ඕනේ. நம்முடைய சொந்த சித்தம் நாம் செய்யக்கூடாது. අපගේම කැමැත්ත කරන්න நாங்க போகட்டா 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 நாம் கேட்டு நாம் போகக்கூடாது. යන්ටද කියලා අසල යන්ට හොඳ නැහැ. கத்தர் போக சொன்னால் போக வேண்டும். ස්වාමීන් වහන්සේ යන්න කිව්වොත් ඔබ යන්න ඕනේ. கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ இந்த பிழையாம் கத்தரிடத்திலே அனுமதிக்கப்பட்டதான ஒரு சித்தத்தை கேட்டு வாங்கி செய்கின்றவனாக இருந்தார். බාලාම් ස්වාමීන් වහන්සේගේ අනුමත කළා වූ දේව කැමැත්ත අසල කරන්නව කෙනෙකු සිටියා. கர்த்தர் அவனுக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தார். ස්වාමීන් වහන්සේ විරුද්ධකාරීක වශයෙන් පැමිණියා. தேவ நாமத்துக்கு மகிமை ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයට මහිම වේවා. நீங்கள் யாராகிலும் உங்களுடைய சொந்த வழிகளிலே உங்களுடைய சொந்த சித்தம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? ඔබගේ කවුරු හරි ඔබගේම කැමැත්ත ඔබගේම මාර්ගයේ ගමන් කරමින් இந்த සිටිනවාද? காலை வேளையிலே கர்த்தர் உங்களோட பேசுகிறார். මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේ ඔබ සම කතා කරමින් සිටිනවා. அதை நீங்கள் பகைக்க வேண்டும். ඒ ද්වේෂ කරන්න ඕනේ. நீங்கள் சமாதானத்தை பகைத்து ඔබ සමාදානයේ ද්වේෂ நீங்க කරමින් சொந்த சித்தம் செஞ்ச உங்களுக்கு சமாதானம் இருக்காது. ඔබගේම කැමැත්ත ඔබ කරනවා නම් ඔබට සමාදානිය නැහැ. நீங்க பகைக்க வேண்டியதை பகைக்காமல் பகைக்க கூடாது, நீங்கள் பகைக்க கூடாது. ද්වේෂ කළ යුතු දේවල් ඔබ ද්වේෂ කරන්නේ නැතුව ද්වේෂ නොකළ යුතු දේවල් ඔබ ද්වේෂ කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේ තියේවා. நாம் தேவ சித்தம் செய்ய வேண்டும். අප දේව කැමැත්ත කරන්න சுய ඕනේ. சித்தம் තම செய்யக்கூடாது. කැමැත්ත කරන්න ඕනේ. மனுஷனுடைய சித்தம் செய்யக்கூடாது. මනුෂ්‍යන්ගේ කැමැත්ත කරන්න ඕනේ. அனுமதிக்கப்பட்ட தேவ சித்தம் நாம் செய்யக்கூடாது. අනුමත නොකළා වූ දේව කැමැත්ත කරන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය වේවා. நான்காவதாக හතරවෙනි கர்த்தர் කරුණ. எதிர்க்கின்றதான, උන්වහන්සේ විරුද්ධ கர்த்தர் වෙනවා. பகைக்கின்றதான, උන්වහන්සේ ද්වේෂ கர்த்தர் කරනවා. விரோதிக்கின்றதான උන්වහන්සේ විරුද්ධ කරන காரியம். දේවල්. யாக்கோபு 4 அதிகாரம் 6 வசனத்திலே යාකෝබ 4 පරිච්ඡේදයේ 4 පදේ ஹைவனிப்பது பெருமையை தேவன் எதிர்க்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. උඩඟු කමඩ දේවනාසි ද්වේෂ කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ நம்மளே யாராகிலும் நாங்கள் பெருமை உள்ளவர்களாய் மூட்டி உள்ளவர்களாய் காணப்படுகிறோம். අපගෙන් කවුරු හරි උඩඟුව අහංකාරව සිටිනවද? சில வேளைகளில் நாங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். සමහර විට අප නොදැන සිටින්න நாம் පුළුවන්. பெருமை உள்ளவர்களோ இல்லையோ என்பது நமக்கு தெரியாமல் අප இருக்கலாம். උඩඟුද නැද්ද කියලා අපට ஆனால் තීරණ නොගෙන සිටින්න පුළුවන්. பெருமையினுடைய சில சின்னங்கள் இருக்கிறது. නමුත් උඩඟුකමේ සමහර ලාංඡනයන් තිබෙනවා. சில அடையாளங்கள் இருக்கிறது. සමහර ලකුණු තිබෙනවා. பெருமை உள்ளவர்கள் උඩඟු අය ஒருபோதும் குற்றத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். කිසි කලක වැරදි පිළිගන්නේ නැහැ. பெருமை உள்ளவர்கள் උඩඟු අය தங்களை தாழ்த்த மாட்டார்கள். තමයි යටත් කරගන්නේ නැහැ. தங்களை தாழ்த்தி போய் ஒப்புரவாகவோ மன்னிப்பு கேட்கவோ எல்லாவற்றுக்கும் பின்னுக்கு நிற்பார்கள். තමන්ව යටත් කරමින් සමගි වීමට කමාව ලබා ගැනීමට ඔවුන් පසුබසිනවා ඇත. பெருமை உள்ளவர்கள் சத்தத்தை உயர்த்தி பேசுவார்கள். උඩඟු අය හඬ ඔසවලා කතා කරනවා ඇත. பெருமை உள்ளவர்கள் தங்கள் நீதிகளை எடுத்து சொல்லுவார்கள். උඩඟු අය තමා යුක්තිය කතා කරනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය වේවා. இப்படிப்பட்ட அடையாளங்கள் உங்களுக்குள்ள இருக்குமே ஆனால் මෙවැනි ලකුණු ඔබ තුළ තිබේ නම් நீங்கள் கர்த்தராலே விரோதிக்கப்படுகிறீர்கள், அல்லவர்கள் கர்த்தர் உங்களை பயக்கிறார் என்ற அர்த்தமாக இருக்கிறது. ඔබ ස්වාමීන් වහන්සේ ඔබව ද්වේෂ කරන්නව අය සිටිනවා ඇත. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ඔබ කළ යුතු දේ කුමක්ද? கர்த்தரின் பட்சத்தில் நீங்கள் நின்று கொண்டு நீங்கள் பெருமை எதிர்க்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ පක්ෂයේ ඔබ සිටිගෙන ඔබ වර්ධනය වී සිටින්න ඕනේ. அதாவது பெருமையை நீங்கள் எதிர்க்க வேண்டும். උඩඟු කමට විරුද්ධව සිටින්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් වහන්සේ நீங்கள் ස්තුතිය. கர்த்தரின் பட்சத்தில் நின்று கொண்டு நீங்கள் பெருமை எதிர்த்து கொண்டே இருக்க வேண்டும். ස්වාමීන් වහන්සේගේ පක්ෂයේ සිටිමින් උඩඟු කමට ඔබ විරුද්ධව සිටින්න ඕනේ. பரலோகம் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காரியம் தான் பெருமை. ස්වර්ගයේ පිළි නොගන්නා දෙයක් තමයි උඩඟු කම. நான் ஒன்று உயர்த்தினதான தூதனை பரலோகம் தள்ளி போட்டது. මම කියා තමයි උසස් කරගත්තා වූ දූතයාව ස්වර්ගයේ හෙලා දැමුවා. வானத்திலிருந்து நீ விழ வெட்டப்பட்டாயே. ස්වර්ගයෙන් පහතට නුඹ හෙලා දැමුවා. அதாவது பெருமை என்றதான் ஒரு மரம் அல்லவற்றோடு யார் ஒரு நபரோ பரலோகத்திலே வளர பரலோகம் அனுமதிக்கவே மாட்டார். උඩඟු කම කියනා වූ ගසක්ද යම් මනුෂ්‍ය පුද්ගලෙක්ද ස්වර්ගයේ වැඩෙන්න ස්වාමීන් වහන්සේ අනුමත කරන්නේ. சமாதானத்தை பகைக்கின்றதான ஒரு முக்கியமான காரியம்தான் பெருமை. සමාදානයේ ද්වේෂ කරනවා වැදගත් දෙයක් තමයි උඩඟු அங்கே කම. நம்முடைய ஆத்துமா குடியிருக்க கூடாது. එහි අපගේ ආත්මය ජීවත් වෙන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය වේවා. நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අප විමසා බලමු. நாம் தாழ்மையுள்ளவர்கள் ஆனால் අප යටහත් අය නම් நாம் காரியங்களை ஒத்துக்கொண்டு கீழ்ப்படுகின்றவர்களாக இருப்போம். කාරණාවල් පිළි අරගෙන අප කීකරු වෙනවා ඇත. நமக்குள்ளே கீழ்ப்படிவில்லை என்று சொன்னாலும் கூட அது ஒரு பெருமையினுடைய அடையாளமாய் අප තුළ කීකරුකම නැතිනම් එය උඩඟු කමට තිබෙනවා ලකුණක් කිය. தேவநாமத்துக்கு மகிமை ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේගේ නාමයට මහිම இந்த වේවා. காலை வேளையிலே வார்த்தையின் வெளிச்சம் நம் ஜீவங்களை அப்படியே எடுத்து காட்டுகின்றதா இருக்கிறது. මේ උදෑසන ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ආලෝකය අපගේ ජීවිතයේ තිබෙන හැම දෙයක්ම අපට පහදා දෙනවා. அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் இந்த வார்த்தையின் வெளிச்சங்களை சுத்திரித்துக் கொள்ள வேண்டியது அவசியம். දේවදරුවනි මමත් ඔබත් ස්වාමීන් වහන්සේගේ වචනේ ආලෝකයෙන් අපගේ ජීවිතය පිරිසිදු කරගන්න. சமாதானத்தை பகைக்கின்றதான
இவர்களிடத்தில் நம்முடைய ஆத்மா குடியிருக்க கூடாது. සමාදානයේ ද්වේෂ කරන්නා අය සමග මාගේ ආත්මීය වාසය இந்த නොකළේවා. அர்த்தம் நீங்க பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போடுறான்னு நீங்க வீடு மாறி போறதல்ல. මේ තේරුම කුමක්ද නම් ඔබගේ අසල්වාසියා සම්ඩු දබර කරනවා කියලා ඔබගේ பக்கத்து வீட்டுக்காரன் அவன் சண்டைக்கே வாரான், நான் சமாதானம் இருக்க முடியும், நான் முயற்சி செய்கிறேன், அதனால நான் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்றதா? අසල්වාසියා සම්ඩු දබර කරනවා ඒ නිසා මම මේ ස්ථානයේ සිටින්න හොඳ නැහැ කියලා කියන එකද? ஊழியக்காரங்க நம்முடைய விஷயத்துல දේව සේවකයන් සම්බන්ධයෙන් கூட இருக்கவங்க சண்டைக்கு வராங்க, கூட இருக்கவங்க சண்டைக்கு வராங்க, ඔවුන් අප සමග සම්ඩුවට පැමිණෙනවා. கோவக்க சண்டைக்கு வராங்க, உடன் ஊழியக்காரங்க சண்டைக்கு வராங்க. හවුල් දේව எனக்கு இங்க සේවකයන් இருக்க இல்லாது, எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் தேவை. அதான் இந்த வசனத்துடைய මට මේ அர்த்தம். ස්ථානයේ සිටින්න බෑ ඒ නිසා මට ස්ථාන මාරීමක් ඕනේ. அதான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ඒද මේ වචනේ சமாதானத்தை பாய்க்கிறோடத்தில் நம்முடைய ஆத்மா குடியிருக்க கூடாது. සමාදානයේ ද්වේෂ කරන්න අතරේ මාගේ ආත්මීය ජීවත් නොවේවා. சமாதானத்தை பாய்க்கிற அந்த ஆவிகள் இருக்கிறது. සමාදානයේ ද්වේෂ කරන්නව ආත්මීය තිබෙන. இந்த ஆவிகள் இருந்துதான் நாம் விடுதலை பெற வேண்டும். මේ ආත්මීයෙන් අප මිදීම ලබන්න ඕනේ. இந்த ஆவிகள் நாங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது මේ அவசியம். ආත්මීයෙන් අප ගලවා ගන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. நாம் என்ன செய்கின்றோம்? අප කුමක්ද කරන්නේ? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අප විමසා බලන්න ඕනේ. இன்னும் சீக்கிரமாக நான் சமாதானத்தை பகைக்கக்கூடியதான இன்னும் சில காரியங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். සමාදානයේ වෛර කරන්නව සමහර දේවල් ඔබට මම කියන්නම්. நம்ம எல்லாருக்கும் தெரியும், අප සියලු දෙනාම சமாதான දන්නවා. விரும்பின காரியம் தான் சண்டை. සමාදානයේ වෛර කරන දෙයක් තමයි සම්ඩු சண்டை කිරීම. போடுறவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். සම්ඩු කරන අය හලෙලුයා කියන්න. சண்டையே போடுறது இல்லையா? சண்டை போடுறவங்கள அல்லேலூயா சொல்லுங்க. கருணா மாத்தான் உண்மை சொல்லியிருக்கான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. பாருங்க, நாம சண்டை போடுற ஆவி நமக்குள்ள இருக்கக்கூடாது. සම්ඩු දබර කිරීමේ ආත්මය අප තුළ තිබෙන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. இந்த சண்டை சமாதானத்தை பயக்கிறான ஒரு காரியம். මේ සම්ඩු කිරීම සමාදානයේ ද්වේෂ කරනව දෙයක්. சாதாரணமா சொல்லுவாங்க, සාමාන්‍යයෙන් කියනවා சண்டை போடுறதுக்கு 2 பேர் தேவை, சமாதானமாகறதுக்கு ஒரு ஆள் தேவை என்று சொல்லி. සම්ඩු කිරීමට දෙදෙනෙක් අවශ්‍යයි, නිමුත් සමාදානයක් වීමට එක්කෙනෙක් අවශ්‍යයි. இல்லையா? சண்டை போடுறதுக்கு எத்தனை பேர் தேவை? සම්ඩු කිරීමට කීදෙනෙක් අවශ්‍යද? 2 பேர். දෙදෙනෙක්. ஒரு ஆள் தனிச்சு சண்டை போடுமா? එක්කෙනෙක් සම්ඩු වෙයිද? 2 பேர் சேர்ந்து தான் சண்டை உண்டாகும். දෙදෙනෙක් එකතු වුණොත් තමයි සම්ඩු කරන්නේ. சமாதானமாகறதுக்கு සමාදානය වීමට ஒரு ஆள் அமைதியாயிட்டா, கூலாயிட்டா சரி. එක්කෙනෙක් නිහඬ වුණොත් ඇති. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. ஆகையினால நாம் சமாதானம் பண்ணுகின்றதான தம்முடைய புத்திரராக காணப்பட வேண்டும். එමිනිසා සමාදානය කරන ලබනාව දෙවියන්වහන්සේගේ පුත්‍රයන් විය යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ சில உள்ள நாமத்துக்கு மகிமை. சண்டையின் மேகங்கள் சூழலாம். සමහර විට සම්ඩු දබර වීම ඇති වෙන්න පුළුවන්. சண்டையினுடைய மேகங்கள் கார்மகம் சூழுகின்றது போல சண்டைக்குரிய மேகங்கள் எல்லாம் சூழ்ந்துட்டு வரலாம். සම්ඩු දබර කිරීමේ වාතාවරණයන් පැමිණෙන්න පුළුවන්. நாம் என்ன செஞ்சிடணும்? අප කුමක් කළ යුතුද? அந்த சண்டையில மழையில நனைய கூடாது, குடி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடணும். ඒ සම්ඩුවේදී ඒ වැස්සේ අපිට තෙමෙන්න හොඳ නැහැ. කුඩයට සිටින්න ඕනේ. சமாதானம் பண்றவன குடி எடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிடணும். සමාදානය කියනවා ඒ කුඩේ යටත සිටින්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. சண்டைகள் அது பலவிதமான ஆவிக்குரிய நஷ்டங்களை உண்டு பண்ணுகின்றதா இருக்கிறது. සම්ඩු දබර කිරීම ආත්මික දේවල් ඒට අලාභයක් ගෙන දෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය. ஒரு எழுத்தின் பிரகாரமான யுத்தம், சண்டை ஒரு தேசத்திலே, ஒரு ஜாதிகள் மத்தியில், ஒரு ராஜ்யத்திலே எவ்வளவு பாதிப்புகளை உண்டு பண்ணுகின்றதோ. පදාර්ථ වශයෙන් සම්ඩු දබර කිරීම ඒ ගමනේ තුල, දේශය තුල, ඒ රට තුල, ඒ රජකම තුල කොතරම් හානියක් සිදු කරනවද? பாருங்க, அரசாங்கம் சொல்லுகின்றது யுத்தத்தினுடைய சுவடுகள் எல்லாம் அழிக்க வேண்டும், அந்த அழிவுகளோட சின்னங்களை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி பல காரியங்கள் செய்து கொண்டு போகிறார்கள். රජය කියනවා සම්ඩු දබර කිරීම මෙවැනි වාතාවරණයන් මේ සියල්ල අප නැති කරන්න ඕනේ, විනාශ කර දමන්න ඕනේ කියලා බොහෝ දේවල් උන් කරනවා. அண்மையில் போனா கிளிநொச்சி நகரத்தை பார்த்தா சன்னடந்தடம் போலவே தெரியல. கிளிநொச்சியை பார்த்தா சன்னடந்தடம் போலவே தெரியல. මෑතකදී බලන අවස්ථාවේදී කිලිනොච්චි ප්‍රදේශයේ සම්ඩු දබර කළා වූ ස්ථානයේ ප්‍රදේශයක් කියලා ඒ දැනගන්නත් බැහැ. ஆனா ஒரு பெட்ரோல் செட்டில் நான் பெட்ரோல் அடிக்கும்படியா இறங்கினதான வேளையில පෙට්‍රල් ෂෙඩ් එකේ පෙට්‍රල් ගහන පිරිස බැස්සෙන அங்க අවස්ථාවේ வார ஒரு ஐயா பிளாஸ்டிக் கால் போட்டுட்டு வராரு. பிளாஸ்டிக் கால் போட்டுட்டு வராரு. ප්ලාස්ටික් කකුලක් පැනගෙන පැමිණියා. பாருங்க, யுத்தத்தினால எத்தனை பேர் தன் அவயவங்களை இழந்து போயிட்டான். යුද්ධ නිසා බොහෝ දෙනා තමන්ගේ අංග පවා නැති எத்தனை කරගන්නවා. பேருக்கு கண் தெரியாது. බොහෝ දිනාට ඇස් පෙනීම නැහැ. இதெல்லாம் சண்டையினுடைய பிரதிபலன்கள். මේ දේවල් සම්ඩු දබරේ ඇති වුණා அதை இல்லாமல் ஆக்கலாமா? මේ දේවල් නැති කරන්න පුළුවන්ද? நகரத்தை கட்டி எழுப்பலாம், නගරේ නැවත ගොඩනගන්න கட்டடங்களை கட்டி எழுப்பலாம். ඒ නුවර ගොඩනගන්න පුළුවන්. யுத்தத்தினால் உண்டான இந்த பாதிப்புகளை ஈடு செய்ய முடியாது. නමුත් යුද්ධයේදී ඔවුන්ට ඇති වුණා බලපෑම් වලට කිසිම அதே போல உங்களோட நாளாந்த வாழ்க்கையில, அனுதின வாழ்க்கையில சில சண்டைகளை நீங்க தவிர்க்காவிட்டா, දිනපතා ජීවිතයේ ඔබ සම්ඩු දබර කිරීම මේ දේවල් ඔබ අතරින් නැතිනම් சண்டைகள் உண்டாகிறான அவயவங்கள் உண்டான சேதங்கள், சரத்தில் உண்டான சேதங்கள்
ඒ සණ්ඩු දැබරවීම ඇති කරුණෝටගෙන ශරීරයේ ඇතිවෙනා අලාභයන්. அதை நீங்கள் ஈடு செய்ய முடியாது. මේ දේවල් ඔබට இன்றைக்கு විස්මක් ලබන්න බැහැ. அநேகர் இந்த ஆவிக்கு இடம் கொடுத்து தன்னோட பார்வை இழந்திருக்கிறாங்க. බොහෝ දෙනා මෙවැනි ආත්මයට ඉඩ දීලා පෙනීම නැති කරගෙන තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය වේවා. தங்களுடைய பரலோக தரிசனத்தை இழந்திருக்கிறாங்க அநேகர். ස්වර්ගයේ දර්ශනය බොහෝ දෙනා නැති කරගෙන தேவ තිබෙනවා. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. சண்டை ஆவிக்கு இடம் கொடுத்து සණ්ඩු කිරීමේ ආත්මික அநேகர் தங்களுடைய சர்வ அவயவங்களை நஷ்டப்படுத்தி இருக்கிறாங்க. බොහෝ දෙනා තමාගේ ශාරීරික අවයවයන්ට අලාභයක් ඇති சில කරගෙන பேர் තිබෙනවා. கை இல்ல, සමහරයට අත් சில නැහැ. பேர் கால் இல்ல. සමහරයට කකුල් என்னத்தை නැහැ. காண்பிக்கிறது? මේ පෙන්වන්නේ කුමක්ද? சண்டைக்கு பிற்பாடு சரியான ஆவிக்குரிய நடை இருக்காது. මේ සණ්ඩු කිරීමේ පසු ආත්මික ගමනක් නැහැ. சரியான ஒரு கர்த்தருக்கான கிரியை இருக்காது. හරියාකාර ස්වාමීන් වහන්සේට ක්‍රියා ஒரு කරන්න බෑ. பூர்ணமான சரீரமாக அவர்கள் கிரியை செய்ய முடியாது. සම්පූර්ණ ශාරීරියක් වශයෙන් උන්වහන්සේට ක්‍රියා කරන්න බැරිය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය වේවා. நாம் சமாதத்தை பயக்கின்றதான இந்த சண்டையில நாம் விடுதலை பெற வேண்டும். සමාදානයේ ද්වේෂ කරන්නා වූ මේ සණ්ඩු දබර කිරීමේ ආත්මයෙන් අප මිදීම ලබන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය நான் වේවා. முன்பு இந்த காரியம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். මීට කලින් ඔබට කියා තිබෙනවා. விசேஷமா தகப்பன்மார் ஜெபத்துல நான் சொல்லி இருக்கிறேன். විශේෂයෙන් පියවරුන්ගේ ආඥාව කියා තිබෙනවා. பக்கத்து வீட்டுல சண்டையா? අසල්වාසීගේ නිවසේ සණ්ඩුද சில சண்டை பெரிய சண்டை போயிட்டு இருக்கும். සණ්ඩු කරමින් සිටිනවා. நீங்க உங்களோட வீட்டுக்குள்ள இருந்து அந்த சண்டையினுடைய காரியத்தை நீங்க மனதில் வைத்து இயேசுவின் ரத்தம் சொல்லிக் கொண்டு வாருங்கள். සණ්ඩු දබර කිරීමේ හේතුව ඔබගේ නිවස තුල සිටීමේම ඒස්වාස්ගේ ලේ කියන්න. உடனே எல்லாம் அடங்கிடும் அப்படியே. එය නිශ්ශබ්ද වෙනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ස්වාමීන් சண்டை எல்லாம் போயிடும். සණ්ඩු කිරීම நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. ඔබ මේ දේ පරීක්ෂා நான் කරලා அதை செஞ்சு பார்த்து தான் சொல்றேன் உங்களுக்கு. මම මේ දේ කරලා බැලු නිසා ඔබට காரணம் කියනවා. இது உண்டு பண்றது பொல்லாத ஆவி. හේතුව මේ දේ ඇති කරන්නේ නපුරු බලවේගය. ரெண்டு பேர் வாயடிச்சிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க பெரிய දෙදෙනෙක් சத்தமா. කට ගහගෙන සිටනවා නම් ඒ සණ්ඩු நானா කරනවා. நீயா? මමද இல்லையா? ඔබද? நீங்க அவங்கள பார்த்து இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லிக் கொண்டே இருங்கள். ඔබ යටත් කිරීමෙන් ඔබ ඒස්වාස්ගේ ලේ කියන්න. கொலோசியர் 1:20 சொல்லுகின்றது, කොලොස්සේ 1:20 කියා තිබෙනවා. சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம் කුරුසියේ වගුරු ලැබුවා වේ රුධිරය. சமாதானத்தை உண்டு பண்ணுகிறது என்று ඒ வாசிக்கின்றோம். සමාදානයේ ගෙන දෙන්නා වූ දේ. அந்த ரத்தம் இந்த சண்டையின் ஆவியை புறம்பே தள்ளுகிறது. එලේ මේ සණ්ඩු කිරීමේ ආත්මය அதை பாதாளத்துக்கு துரத்துகின்றதா இருக்கிறது. පාතාලයට පහළලා දමනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසිට ස්තුතිය වේවා. சமானத்தை பயக்கின்ற ஒரு காரியம் தான் சண்டை. සමාදානයේ ද්වේෂ කරන එක දෙයක් තමයි සණ්ඩු කිරීම. நாங்கள் ரோமர் புத்தகத்தில் படிக்கின்றோம், රෝම පොතේ කියවනවා சண்டைக்காரராக இருந்து සණ්ඩු කරන්නන්ව සිටීම அவர்களுக்கு என்ன நடக்குமா? ඔවුන්ට කුමද සිදුවන්නේ? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාසිගේ නාමයට මහිම වේවා. ரோமர் 2:8 வசனத்திலே රෝම 8:8 පදයේ சண்டைக்காரராக இருந்து සණ්ඩු කරන්නන්ව සිටීම சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் සත්‍යතාවයට කීකරු அநியாயத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ අධර්මිෂකමට කීකරු වෙන්නන්ට உக்கிரக கோபாக்கினை வரும். ඔවුන්ට උදහස පැමිණේ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාසිට சண்டைக்காரரா இருக்க கூடாது. සණ්ඩු කරන අයව සිටින්න. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சமாதானத்தை பயக்கிறவர்கள். සමාදානයට වෛර කරන්න. இரண்டாவது දෙවනුව சமாதானத்தை பயக்கிறான காரியம் தான் கசப்பு. සමාදානයට වෛර කිරීම තමයි තිත්තකම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසිට நாம் கசப்பை நமக்குள்ளே வைத்திருக்கவே கூடாது. තිත්තකම අප තුළ තබා ගන්නට சில ඕනේ. வேளைகளிலே நமக்கு அநியாயங்கள் சம்பவித்திருக்கலாம். සමහර විට අපට අධර්මිෂ දේවල් සිදු වෙන්න நம்மை ඇති. விளங்காமல் பேசுவார்கள், අපව තේරු නොගෙන කතා කරනවා. நம்மை ඇති. விளங்காமல் நடத்துவார்கள். අප තේරු නොගෙන අප මඟ පෙන්වනවා. ඇති. சில வேளைகளில் எங்களை குற்றப்படுத்துவார்கள். සමහර විට අපට දොස් කියනවා. பல ඇති. காரியங்கள் சம்பவிக்கலாம். සමහර දේවල් සිදු වෙන්න පුළුවන්. ஆனால் நம் இருதயங்களே ஆளுகை செய்கின்ற நம்முடைய சமாதானம் இல்லாமல் போகாத படிக்கு நாம் கசப்பை நமக்குள்ளே வைத்திருக்கவே கூடாது. නමුත් අප තුළ ආණ්ඩු කරන්නව සමාදානය අපගේ සිතෙන් ඉවත් නොවන පිරිස තිත්තකම අප තුළ තබා ගන්නට හොඳ නැහැ. கொஞ்சம் கசப்பு ஒரு மனஸ்தாபம் நமக்குள்ளே வந்துவிட்டால் அது முழு சமாதானத்தை அப்படி இல்லாமல் ஆக்கிவிடும். ස්වල්ප තිත්තකමක් අමනාපයක් අපගේ සිත තුළ තිබෙනවා නම් අප තුළ තිබෙනා වූ ඒ සමාදානය නැති කර දමනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසිට ස්තුතිය වේවා. இன்றைக்கு இந்த வெளிச்சத்தில் இந்த வார்த்தையில் நாம் எத்தனை பேர் உண்மையா இருக்கிறோம்? අද මේ වචනේ මේ ආලෝකයේ අපගෙන් කී දෙනෙක් විශ්වාසවත් நமக்குள்ளே සිටිනවද? தேவனுடைய சமாதானம் காணப்படுகின்றதா? අප තුළ දෙවියන්ගේ සමාදානය තිබෙනවද? நம் இருதயங்களை ஆளுகை செய்கின்றதா? අපගේ සිත් තුළ එය රජකම් அல்லாவிட்டால் කරනවද? யார் பேரிலாகிலும் உங்களுக்கு கசப்பு வந்திருக்கின்றதா? එසේ නැත්නම් යම් කෙනෙක් කෙරෙහි ඔබට තිත්තකමක් තිබෙනවද? தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාසිගේ නාමයට මහිම நாங்கள் වේවා. சமாதானத்துக்கு காத்திருந்தோம், மகா கசப்பு வந்தது என்று சொல்லி தீர்க்கதரிசி சொல்லுகின்றான். සමාදානය කෙරේ බලා සිටියා නමුත් මහත් වූ තිත්තකමක් පැමිණි බව අනාගත වර්තමාන පවසනවා. கசப்பு நாம் இடம் கொடுக்கவே கூடாது. තිත්තකමට ඉඩ දෙන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමිනාසිට உண்டாகட்டும். ස්තුතිය. பிரியமானவர்களே, சில வேளைகளில் இந்த காரியங்கள் கேட்பதற்கு இலகுவாக இருக்கும், நான் பேசுவதற்கும் இலகுவாக இருக்கும். ප්‍රේමාන්තනි ஆனால் நடைமுறையிலே நானும் நீங்களும் இதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். ප්‍රේමාන්තනි මේ දේවල් කතා කිරීමට අසන්න පහසුවක් තිබේ, කතා කිරීමට පහසුවක් තිබේ. නමුත් මේ දේවල් ක්‍රියාවට නම් වීමට ඒ අපට අමාරුවක් அனுதின තිබෙනවා. வாழ்க்கையிலே
දෛනික நீங்கள் ජීවිතේ போகின்ற வனாந்தர பாதையிலே ඔබ ගමන් කරනා කාන්තාර சம்பவிக்கின்ற මාර්ගයේ காரியங்கள் மூலமாக සිදුවෙනා සිද්ධීන් තුලින් நீங்கள் யார் பேரிலும் கசப்பு வைத்திருக்க கூடாது. කවුරුන් කෙරේවත් ඔබ තිත්තකම තබා ගන්න එපා. கசப்பு சமாதானத்தை பகைக்கின்றதான ஒரு காரியம். තිත්තකම සමාදානයේ ද්වේෂ කරනව දෙයක් තිබෙනවා. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාසගේ නාමයට இது මහිම நமக்குள்ளே වේවා. காணப்படுகின்றதா? මේ අප තුල තිබෙනවද? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අපි විමසා බලමු. இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்களிலே මේ වසරේ අන්තිම දවස්වල எல்லார் பேரிலும் இருக்கின்றதான கசப்புகளை நாம் அகற்றிவிட தீர்மானம் பண்ணுவோம். සිල් දෙනා කෙරේ තිබෙනව තිත්තකම ඉවත් කරගෙන எல்லாரும் தன்னுடைய சமூகத்தில் ஒரு நிமிஷம் கண்களை மூடுவோமாக. සිනාම මොහොතක් උන්වහන්සේ ගම කී எல்லாரும் தன்னுடைய சமூகத்தில் கண்களை பிள்ளைகள் உட்பட எல்லாரும் கண்களை மூடுவோம். දරුවන් ඇතුළු සිල් දෙනාම ඇස් වහන්න. சமாதானத்தை பயக்கின்ற கசப்பு என்னுடைய இருதயத்தை ஆளுக செய்கின்றது. සමාදානයේ ද්වේෂ කරන්නා වූ ඒ තිත්තකම உங்களை யாராக நீங்கள் சொல்லுகின்றீர்களா? මෙසේ කවුරුරි කියනවද? வெட்கப்பட வேண்டாம். ලැජ්ජ වෙන්න உங்கள் එපා. வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் கண்களை மூடினவர்களாக இருங்கள். සිල් දෙනාම உங்கள் ඇස් வலது கரத்தை වහන්න. உயர்த்தி காண்பியுங்கள். ඔබගේ දකුණත උස්සන්න. நாம் ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரிக்க போகின்றோம். ඔබ මොහොතක් ස්තුති කරන්න கர்த்தர் යනවා. நிச்சயமாக கிருபை செய்வார். ස්වාමීන් වහන්සේ අනිවාර්යයෙන් අපිට சமாதானத்தை කරනවා. பகைக்கின்றதான සමාදානයේ වෛර இந்த කරනවා. கசப்பின் ஆவி, මේ තිත්තකම இந்த பொல்லாத அனுபவம் මේ නපුර எல்லாருடைய இதயத்தை விட்டு வேரோடு கூட பிடுங்கப்படும்படியாக සිල්දනාමගේ ජීවිතේ எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஒரு நிமிஷம் கர்த்தர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். මිනිත්තු ස්තුති කරන්න. ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தாவே சமாதானத்தை பகைக்கின்றதான இந்த கசப்பாண்டவரே எல்லாரும் விட்டு அகன்று போகும்படியாக கர்த்தாவே ஹalleluya 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 ஹalleluya. ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். சமாதானத்தை பகைக்கின்றவரிடத்தில் என்னுடைய ஆத்துமா குடியிருந்தது போதும். සමාදානයේ ද්වේෂ කරන්න අනතරේ මාගේ ආත්මීය වාසය කළා සෑහේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසිර ස්තුතිය. ஆகையினாலே கசப்புகள் நமக்குள்ளே வராதபடி நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். එනිසා තිත්තකම අප තුළට ඇතුළු නොවන පිරිස ආරක්ෂා කරගත යුතුයි. நாம் மிகவும் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். අපි ඊටමත් අවදිමත්ව සිටින්න ඕනේ. அடுத்ததாக மாம்ச சிந்தை சமாதானத்தை பகைக்கின்றதான ஒரு காரியம். මාංශී සමාදානය ද්වේෂ කරනව දෙයක් තිබෙනවා. மாம்ச சிந்தை சமாதானத்தை பகைக்கின்றதான ஒரு காரியம். මානසික සිතිවිල්ල සමාදානයේ ද්වේෂ කරනව දෙයක් තිබෙනවා. ரோமர் 8 அதிகாரம் 6 7 வசனங்களிலே රෝම 8 වන පරිච්ඡේදය 6 7 වන மாம்ச சிந்தை மரணம் என்றும் මානසික සිතිවිල්ල මරණය ஆவியின் කියලාද? சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வாசிக்கின்றோம். ආත්මික සිතිවිල්ල ජීවන සමාදානය කියලා අප කියවනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාසිර ස්තුතිය. மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கின்றது. මානසික සිතිවිල්ල දෙවනාසිර විරුද්ධව සතුරුකමක් කිය. சமாதானத்தின் தேவனையும் கூட பகைக்கின்றது. සමාදානයේ දෙවනාසිර පවා ද්වේෂ කරනවා. திருத்துவ தேவன் சமாதானம் உள்ளவராக இருக்கிறார். ත්‍රිත්‍ය දෙවනාසිර සමාදානය ඇතුළු සිටිනවා. மாம்சம் என்று சொல்லுகின்றதான வேளையிலே, මාංශී කියන විට மாம்ச சிந்தை என்று சொல்லுகின்றதான வேளையிலே මානසික සිතිවිල්ල කියන විට ஏதோ மாம்சியமான பாவங்கள் மாத்திரமல்ல, මාංශික පාපේ පමණක් නෙවෙයි நமக்குள் உண்டாயிருக்கிற சிறிய பொறாமைகள், எரிச்சல்கள், பேதங்கள், பிரிவினைகள் இவைகள் கூட மாம்சத்துக்குரியவர்களாக எங்களை மாற்றி விடுகின்றதா இருக்கு. අප තුළ තිබෙනා වූ ඊර්ෂ්‍යා, වෛරය, ක්‍රෝධය, තරහ මේ සියල්ල මානසික සිතිවිල්ල බවට හරවනවා. முதலாம் கொரிந்தியர் 3 அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்களை படிக்கின்றதான வேளையிலே පළවෙනි කොරින්ති 3 වෙනි පරිච්ඡේදයේ පළවෙනි පද 3 அந்த කියවන විට கொரிந்து சபையார் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தார்கள். කොරින්ති සභාවේ අය මානසික සිතිවිලි கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමිනාසිර ස්තුතිය. அவ்வளவுதான குறைவு என்ன? ඔවුන් තිබෙන අඩුකම அவர்கள் பிரிவினை உள்ளவர்களாக இருந்தார்கள். ඔවුන් ભેද ඇතුව සිටියා. ஒருவன் பவுலை சேர்ந்தவன் என்றும் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும் இப்படியாக தங்களுக்குள்ளே தங்களை பிரித்துக் கொண்டார்கள். මම අපොල්ලට අයිති කෙනෙක්, මම පවුල්ට අයිති කෙනෙක් යා තමුන් අතරේ මේ ආකාර බෙදීම ඇති කරගත්තා. நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறீர்கள். ඔබ මානසික අයට மனுஷ மார்க்கமாக நடக்கிறீர்கள். මනුෂ්‍ය ආකාරයෙන් ඔබ හැසිරෙනවා. இப்படிப்படான மாம்சிகமான சிந்தைகள் நமக்குள்ள இருக்கக்கூடாது. මේ ආකාර මානසික සිතිවිලි අප තුළ තිබෙන්න ඕනේ. இவைகள் சமாதானத்தை பகைக்கின்றதான காரியம். මේ දේවල් සමාදානයේ ද්වේෂ කරනව දේවල්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதே வழியே மாம்சிகமான மாம்ச பிரகாரமான பாவங்களுக்குரியான இச்சைகளோ ஆசைகளோ நமக்குள்ளே காணப்படவும் கூடாது. මානසික පාපශ දේවල් තෘෂ්ණාවන් අප තුළ තිබෙන්න ඕනේ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இவைகள் நம்முடைய சமாதானத்தை கெட்டுப்போக செய்கின்றதான காரியமாயிருக்கின்றன. මේ දේවල් සමාදානයේ නැති කර දමන්නව දේවල් තිබෙනවා. ஏசாயா 57 அதிகாரத்தினுடைய 21 வசனத்தின் பிரகாரம் ඒසායා 57:21 වන පදය අනුව துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் சொல்லுகின்றபடியினாலே දුෂ්ටයන්ට සමාදානය නැති බව දෙවචන කියා තිබෙනවා. துன்மார்க்கமான காரியங்கள் சமாதானத்தை பகைக்கின்ற காரியங்கள். දුෂ්ට වූ දේවල් සමාදානය නැති කර දමන්නව දේවල්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லாவிட்டால் பாவம் என்றும் சொல்லலாம். පාපය කියලා කියන්න පුළුවන්. பாவங்கள், துன்மார்க்கங்கள், அக்கிரமங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யுமே, ஆனால் இவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கெடுத்துக் கொண்டிருக்கும். පාපය, දුෂ්ටකම, අපරාධය මේ දේවල් අපගේ ජීවිතයේ වාසය කරනවා නම් සමාදානය නැති කර දමනවා ඇත. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම වේවා. நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து இந்த நாட்களில் நாம் தொடு பக்கமாக திரும்ப வேண்டும். මේ දවස්වල ස්වාමීන් වහන්සේගේ පැත්තට අප හැරිය යුතුයි. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේගේ නාමයට මහිම சாமி වේවා. அப்படிலாம் நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன். වේලාව නැති නිසා කෙටියෙන් කියන්නම්. பிலிப்பியர் 4 அதிகாரம் 7 வசனத்திலே, பிலிப்பியர் 4:7 පිලිප්පි 4 වන පරිච්ඡේදයේ 7 වන පදේ கவலைகள் சமாதானத்தை கெடுக்கின்றது.
දුක ශෝකයේ සමාදානය නැති කර දමනවා. கவலைகள் துக்கங்கள் பாரங்கள் சமானத்தை பகைக்கின்றதான காரியங்கள். දුක ශෝක බර මේ සියල්ල සමාදානය නැති කර அதான் දමනවා. வேதம் சொல்லுகின்றது. එනිසා තමයි දේවචනය நீங்கள் ஒன்றுக்கும் කියන්නේ கவலைப்படாமல் කිසිවකට කලස්සලු නොවේ. எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடின ஜெபத்துடன் கூட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். සියල්ල ස්තුති කිරීම සමග යාඥාව සමග දිවනාන්සේ මේ දේවල් அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவனுடைய சமாதானம் உங்கள் உள்ளங்களிலே ஆளுகை செய்யும் என்று සියලු சொல்லப்பட்டிருக்கிறது. නුවණට වඩා ඉහළින් තිබෙනා දිවනාන්සේගේ සමාදානය ඔබගේ සිත් සතන් වල වාසය කරනවා ඇත. இந்த வசனம் நம்ம என்னத்தை விளங்கிக் கொள்கிறோம்? මේ වචනින් අප කොහොමද තේරුම් சமாதானத்தை ගන්නේ? பயக்கிற காரியம் என்ன? සමාදානය ද්වේෂ කරනව දේවල් කොහොමද? கவலை. දුක ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. කිසිවකට දුක් නොවන්න. எல்லாவற்றையும் தேவனுக்கு நாம் தெரியப்படுத்த வேண்டும். සියල්ල දිවනාන්සේට දන්වන්න நமக்கு பல ඕනේ. கவலைகள் இருக்கலாம். ඔබට දුක තිබෙන්න පුළුවන්. கவலைகள் என்ற உலகத்தில் தான் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ඒ දුක ශෝකයෙන් පිරෙනා ලෝකයේ අප ජීවත් වෙමින් සිටිනවා. மனுஷ பிரகாரமாக மனுஷன் கவலை அடைவது இயல்பாக இருக்கிறது. මනුෂ්‍ය ප්‍රකාරයේ මනුෂයාට දුක ශෝකයේ පැමිණීම ඒ ஆனால் සාමාන්‍ය දෙයක්. தேவனுடைய பிள்ளைகளாக නමුත් දේවදරුවන්ව நாம் உணவுக்காக வஸ்திரத்துக்காக நாளைய நாளுக்காக நாங்கள் கவலைப்படக்கூடாது. කෑම නිසාද වස්ත්‍ර නිසාද හෙට දවස නිසා අප කනස්සලු නොවිය යුතුයි. நாங்கள் கர்த்தருடையவர்கள். අප ස්වාමීන් වහන්සේට கர்த்தங்களை ආයතය. போஷிக்க அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ අප පෝෂණය කිරීමට கர்த்தங்களை දන්නාසේක. உடுத்துவிக்க அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ අප පළඳන දැන සිටිනවා. கர்த்தங்களை நடத்த நன்றாக அறிந்திருக்கிறார். උන්වහන්සේ අප මඟ පෙන්වීමට උන්වහන්සේ நாம் දන්නාසේක. ஸ்தோத்திரத்தையும் ஜெபத்தையும் நாம் விடாதவர்களாக அதன் மூலமா நாம் தேவனுக்கு தெரியப்படுத்துவோமே. ஆனால் ස්තුති කිරීම යාඥාව අත්නෑර ඒ කරුණෝඩිගෙන උන්වහන්සේට අප දන්වනවා නම් தேவ சமாதானம் நம்மை ஆளுகை செய்யும். ස්වාමීන් වහන්සේගේ සමාදානය අප රජකම් කරනවා. சமாதானம் பகைக்கப்பட மாட்டாது. සමාදානයේ ද්වේෂ කිරීමක් இன்றைக்கு ඇතිවන්නේ. பலரும் கவலைகளுக்கு இடம் கொடுத்து என்ன செய்கிறார்கள்? අද බොහෝ දෙනා දුක ශෝකයට ඉඩ දී කුමද කරන්නේ? பல விதங்களிலே அவர்கள் அதை வெளிப்படுத்தி சமானத்தை நஷ்டப்படுத்துகிறார்கள். විවිධ අන්දමින් එලිදරව් කරමින් සමාදානය නැති කර ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. நம்முடைய வெளிப்பிரகாரமான தோற்றத்திலோ நம்முடைய வஸ்திரங்களிலேயோ எந்த ஒரு காரியத்தில் நாங்கள் கவலைகளை வெளிப்படுத்துகிறவர்களாக நம் சமானத்தை பகைக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. අපගේ පිටස්තර පෙනීමෙන්ද අපගේ වස්ත්‍රය කන්නෝඩගෙන සමාදානය නැති කර තිබෙනාක් මෙන් එයාකාර පෙනුම් කරගන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි වේවා. நாம் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் நாங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். අපගේ සියලු දුක ශෝකයේ දිවනාසයට දන්වන්න ඕනේ. அப்பொழுது சமாதானம் ஆளுகை செய்கின்றதா இருக்கும். එවිට සමාදානයේ රජකම් කරනවා ඇත. ரெண்டு காரியம் சொல்லுகின்றேன். තව කරුණු දෙකක් ஒன்று කියන්නම්. நாம் நன்மை செய்ய வேண்டும். එකක් යහපත කරන්න ரோமர் ඕනේ. 2 அதிகாரத்தினுடைய 10 வசனத்தின் பிரகாரம் රෝම 2:10 වන පදය අනුව அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ස්ථානික කියා තිබෙන්නේ முன்பு කුමක්ද? யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் அவன் நன்மை செய்கின்றானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகுமா? ග්‍රීකවරුන්ද මේ ආකාර යහපත කරනවද? ඔවුන්ට යහපත සමාදානය ලැබෙනවා ඇත. யூதனா இருக்கலாம், கிரேக்கனா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எவன் நன்மை செய்கிறான் அவனுக்கு சமாதானம் உண்டாகும். යුදෙ වෙන්න පුළුවන්, ග්‍රීක කෙනෙක් වෙන්න පුළුවන්, කවුරු යහපත කරනවද ඔහුට සමාදානය ලැබේවා. தீமை செய்கிறவர்களுக்கு ஒருபோதும் சமாதானம் இருக்காது. නපුරු කරන අයට කිසි කලක සමාදානය நாம் ලැබෙන්නේ தீமை නැහැ. செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. අප නපුරු කරන්න හොඳ නැහැ. தீமைகள் சமாதானத்தை பகைக்கின்ற காரியங்கள். නපුර සමාදානය ද්වේෂ කරනව දේවල්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. பிரியமானவர்களுடைய பிள்ளைகளை முடிந்த வரைக்கும் நீங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். ප්‍රිය දේවදරණී හැකිතරම් අනිත් අයට යහපත කරන්න. மற்றவர்களுக்கு குறித்து நீங்கள் தீமை பேசக்கூடாது. අන් අයගේ නපුර කතා කරන්න மற்றவர்களுக்கு එපා. குறித்து நீங்கள் தீமை யோசிக்க கூடாது. අන් අය කරන නපුරක් ඔබ நீங்கள் කල්පනා அவர்களுடைய කරන්න එපා. கிரியைகளோட தீமையை காண்பிக்க கூடாது. නපුරට නපුර ඔබ පෙන්වන්න එපා. நீங்கள் நன்மை செய்வீர்களே ஆனால் ඔබ යහපත කරනවා නම් உங்களுக்கு இப்பொழுதும் சமாதானம், முடிவும் சமாதானம், நித்தியமும் சமாதானமாக இருக்கும். ඔබට දැනුත් සමාදානය, ඔබගේ අවසානයේ සමාදානය, සදා කාලයේ සමාදානය තිබෙනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි වේවා. நாம் ஒருபோதும் தீமை செய்யக்கூடாது. අප කිසි කලක නපුරු කරන්න හොඳ නැහැ. மேலும் 37ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திலே 37 වන ගීතාවලියේ 10 වන පදේ அங்கே நம்முடைய சுபாவம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. අපගේ ස්වභාවය සම්බන්ධයෙන් කාරණයක් තිබෙනවා. சாந்த குணமுள்ளவர்கள் මෘදු ගුණාංග ඇති අය அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ඔවුන් පොළොව උරුම කරගන්නවා ඇත. அவர்கள் மிகுந்த சமாதானம் உள்ளவர்களாக ඔවුන් මාත් සමාදානයෙන් යුක්තව மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ඔවුන් ප්‍රීතියෙන් සිටීම ඇති කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. சாந்த குணம் உள்ளவர்கள் මෘදු ගුණාංග ඇති අය மிகுந்த சமாதானத்தினால் ඔවුන් මහත් සමාදානයෙන් යුක්තව மனமகிழ்ச்சியாக இருப்பார்கள். ඔවුන් ප්‍රීතියෙන් සිටිනවා ඇත. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි වේවා. இன்னும் பல விஷயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. තව බොහෝ දේවල් කියා තිබෙනවා. இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். මේ දේවල් විමසා බලන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. பிரியமான தன்னுடைய பிள்ளைகளே, ප්‍රිය දේවදරුවනි, நாம் சமரத்தை பயக்கின்றதான சுபாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. සමාදානයේ ද්වේෂ කරනා ස්වභාවයන් වලට ඉඩ දෙන්න හොඳ නැහැ. மிகுந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகின்றதான சாந்த குணம், அமைதல் போன்றதான கிறிஸ்துவுடைய நற்சுபாவங்களுக்கு நாம் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். මහත් සමාදානයේ ගෙන දෙන්නා වූ මෘදු ගුණාංගයන්, සාන්ත ස්වභාවයන්, ක්‍රිස්තුස්ගේ ගුණාංගයන් වලට අප ඉඩ දිය යුතුයි. வேதத்தை நாம் வாசிக்கின்றதான வேளையிலே දේවචන කියවන අවස්ථාවේදී வேதத்தை நேசிக்கின்றவர்களுக்கு இந்த சமாதானம் உண்டு என்று சொல்லப்பட்ட பிரகாரமாய் දේවචනයේ ප්‍රේම කරන්නන්ට මහත් සමාදානය කියලා කියා வேதத்தை තිබෙනවා. நாம் ஆராய்ந்து දේවචනය විමසමින් அன்பரான நாங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பி ඒ අනුව අපගේ ජීවිතය ගොඩනගමින් நற்குணசாலிகளாக நாங்கள் மாற வேண்டும்.
යහපත් ගුණාංග ඇති අය ලෙස මාරු වෙන්න நம்ம ඕනේ. சுபாவம் மாறினால் நிச்சயமாக சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில பாதுகாக்கப்படும். අපගේ ස්වභාවයන් මාරු වුණොත් අනිවාර්යයෙන්ම අපගේ සමාදානය අපගේ உங்களுடைய ජීවිතය வாழ்க்கையுடைய ආරක්ෂා කරයි. சமானக்கேடுகளை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். අපගේ ජීවිතයේ සමාදානයට යම් වේදියක් ඇති වී நம்முடைய තිබෙනවා කියලා බලන්න. சுபாவம் சாந்த குணம் இல்லாமல் இருந்திருக்கும். අපගේ ස්වභාවය මුරුදු ගුණාංගයක් නැතුව ඇති. நமக்கு அகிலம் கோபித்து இருப்போம். අප කවුරුන් සමග තරහ වෙන්න ඇති. நாங்கள் கோபித்து பேசி இருப்போம். අප තරහ වී කතා කරන්න அல்லவற்றால் நாங்கள் ඇති. பொறுமை இழந்திருப்போம். එසේ නැත්නම් ඉවසීම නැති කරන්න ඇති. ஏதாவது ஒரு இடத்தில் நம் சுபாவத்தை கட்டெழுப்பாத பட்சத்திலே அங்கே சமாதானம் ஆளுகை செய்ய மாட்டார். යම් වේදියකින් ස්වභාවය ගොඩ නොගෙන සිටනවා නම් ඒ ස්ථානයේ සමාදානය රජකම් කරන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ස්තුති කරමු. கண்களை மூடுவோம். ඇස් වහන්න. சமானத்தை பயக்க வேண்டாம். සමාදානය ද්වේෂ කරන්න එපා. நான் அந்த 7 காரியம் சொன்ன அப்புறம் அது உங்களோட சமானத்தை கெடுத்துரு. මේ කරුණු හත ඔබට කියා දුනොත් ඒ சமானத்தை இழந்துருவீங்க நீங்க. සමාදානය ඔබ නැති කරගයි. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். සියලු දෙනාම ස්තුති කරන්න. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் சீக்கிரமா வர போகிறார். අපගේ ස්වාමීන් වහන්සේ ඉක්මනින් වඩින්න යනවා. நாங்கள் சமாதானத்துடன் கூட அவருடைய சன்னிதானத்திலே காணப்பட வேண்டும். සමාදානයෙන් යුක්තව උන්වහන්සේ ගමක நம்முடைய ஆத்மா இந்த காலையில் எங்கே குடியிருக்கின்றது? අපගේ ආත්මයේ මේ දැස நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். අපි විමසා බලමු. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். සියලු දෙනා උන්වහන්සේට ස්තුති நம்முடைய කරන්න. தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். අපේ දෙවියන් සම්බන්ධයෙන් සක්මන් சமானத்தை வந்து நம்மளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. සමාදානයේ දෙවියන් සාමලික உங்கள் ஆவி ஆத்மா சரீரம் நம்முடைய வருகை நாளை குற்றமற்றதா இருக்கும்படியாக காக்கப்பட வேண்டும். ඔබගේ ආත්මයේ ප්‍රාණයේ ශරීරයේ නිර්දෝෂ වන පිණිස சமாதானத்தை பயக்கின்றன சாத்தானை சமாதானத்தின் உங்கள் காலங்களை நசிக்கப்பட வேண்டியது அவசியம். සමාදානයේ වෛර කරන්නා වූ ඒ සාතාන ඔබගේ පාදයට ස්වාමීන් වහන්සේ පොඩි எல்லாரும் கர்த்தரை துதிப்போமாக. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ස්තුති කරන්න. தேவனுடைய சமாதானத்திலே காத்துக்கொள்ளும்படியாக සමාදානය ආරක්ෂා කර நம்முடைய ஆத்மாவின் சமாதானத்திலே காத்துக்கொள்ளும்படியாக ආත්මය තුළ සමාදානය ආරක්ෂා කර ගැනීමට நாம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. සියලු උන්වහන්සේට ස්තුති කරන්න. ஹல்லேலூயா 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோம் ஆசையும் நேசருடன். ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோம் ஆசையும் நேசருடன். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் அவனியின் மீதினிலே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும். ஆமென். எல்லாரும் பாடுங்கள். ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோம் ஆசையும் நேசருடன். ஆயிரம் வருடம் ஆளுகை செய்வோம் ஆசையும் நேசருடன். நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் அவனியின் மீதினிலே. நீதி சமாதானம் நிறைந்தே இருக்கும் அவனியின் மீதினிலே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. ஆமென். ஆயத்தமுள்ளோரை ஆகாயம் சேர்க்க அவரே வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன் வேகம் வாராரே. மேகம் மீதில் இயேசு ராஜன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா.